கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. प्रभु यीशु मसीह का नाम महिमा हो। உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போம். हम डिटोनमी की किताब निकालेंगे। 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 8:12 में हम निकाल के படித்தவர்கள் தெளிவாக வாசிப்போம். எழுதி நிதானமாக தெளிவாக வாசிப்போம். எட்டாம் அதிகாரம் 18ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். வாசிப்போம். 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, परंतु अपने यहोवा की स्मरण करना। இந்த 12 மாசமும் क्योंकि इस 12 महीना தேவன் கண்மணி போல நம்ம பாருங்க. परमेश्वर ने हमें आज के पुत्र के सामान संभाला। மோசேக்கு கர்த்தர் எழுதி கொடுத்தது, और इधर मूसा को जब प्रभु ने लिख कर दिया உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, तो कह रहा है कि परंतु अपने परमेश्वर அவரே उन பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த क्योंकि वो अपने जो पिताओं को जो आज्ञा दिया தம்முடைய உடன்படிக்கையை आपने जो पहले जो दी உறுதிப்படுத்தும்படி सच्चिस बताने के लिए இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல इस दिनों में जो हुआ है ஐஸ்வர்யத்தையும் धन दौलतों சம்பாத்தியத்தையும்கான सारी धन दौलतों பலனையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். ताकत और ले आया। அல்லேலூயா. हालेलुया। தேவன் இந்த 12 மாசமும் தேவன் பாருங்க நமக்கு ஐஸ்வர்யத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிறார். तो ये 12 महीना देखो परमेश्वर ने हमें अच्छी ताकत दिया, अच्छे अच्छे दिशा में संभाला। अनेक இடங்கள்ல பிரச்சனை, போராட்டங்கள், துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கு. कई सारे जगह में बहुत सारे समस्या चिंता भेजता है, ஆனா கர்த்தர் நமக்கு पर परमेश्वर ने அவர் அந்த ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பலத்தை கொடுத்திருக்கிறார். हमें वो इस रिश्ते में इस तकलीफ में हमें अच्छे से रहने के लिए प्रभु ने सारी संपत्ति हमें दिया है। தேவன் பலன் இல்லாம प्रभु का अगर ताकत नहीं நம்மளால எதையும் செய்ய முடியாது. तो हम कुछ नहीं कर पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। உழைக்கிறதுக்கு பலன் வேணும்னா அது கர்த்தர் தான் கொடுப்பார். अगर कमाने के लिए हमें ताकत मांगता है तो प्रभु से मांगना। நம்ம என்னதான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் हम जितने भी दौड़ के जाके हम जितने भी कमाए தேவனுடைய கண்ணுல கிருபை தயவு இல்லாம प्रभु की नजर में अगर हमें दया कृपा नहीं ஒரு பொருள் கூட நம்ம இடத்துல வந்து சேர. तो हमें हमारे पास किसी भी चीज नहीं आ सकती। இதான் உண்மை. ये सच है। ஆண்டவர் சொல்ல प्रभु कहता है இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வரும்போது வனாந்தரத்துல जब इजराइल के लोगों को सूखी भूमि पे चला ले आया அந்த ஜனங்களுக்கு நீ சொல்லு அப்படிங்கிற, तो लोगों को देखकर बोला कि உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. तो जाके बोल कि तेरा परमेश्वर के स्मरण कर। ஏன் ஆண்டவர் நினைவுபடுத்த சொல்ற? क्यों परमेश्वर ने स्मरण करने बोला? இந்த பொல்லாத உலகத்துல इस बुरा इस दुनिया में முதல்ல நம்ம மறக்கிறது யாரை மறப்போம்? पहले हम किनको बोलते हैं? யாரை மறப்போம்? किनको? கர்த்தரை தான். எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, ரசிக்கப்படுறாங்க. ஆனா நன்றி இல்லாதவர்களாக இந்த கடைசி மாசத்துல கூட கர்த்தருக்குன்னு இடம் கொடுக்க ஆளு கிடையாது. बहुत सारे लोग बपतिस्मा लेते हैं, प्रार्थना में आते हैं, लेकिन प्रभु के लिए जो जगह देने वाला कोई नहीं। ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அந்த நன்றி நிறைந்த ஒரு प्रभु हमारे पास जो देखता है करने के लिए। தாவீது சொல்றாரு, तो दाऊद कह रहा है ஆத்மாவே मेरी आत्मा கர்த்தரை ஸ்தோத்திரி, तो प्रभु की स्तुति कर, என் முழுவதுமே मेरी पूरी அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. उनकी पवित्र नाम की स्तुति ஏன் कर। அவர் இப்படி சொல்லணும்? क्यों उन्हें ऐसा कहना है? இந்த ஆத்மா தான் அறிவே இருக்காது. क्योंकि यही जो आत्मा है उसे अक्ल नहीं रहती। எல்லாத்துக்கும் அறிவு இருக்கும் सभी का अक्ल रहता है। இல்லையா? உலக பிரமாண பொருளை எல்லாம் தேடுறதுலாம் அறிவு இருக்கும். संसार की चीजें ढूंढने में हमें अक्ल रहती है। நம்ம உலக பிரமாண காரியங்கள் எல்லாம் முதலிடம் கொடுப்போம். सारे संसार की चीजों की हम पहली जगह देते ஆனா हैं, கர்த்தருடைய இடத்துல இடம் கொடுக்க தான் நமக்கு நல்லது. पर प्रभु की स्थान में पहली जगह देनी हमें बिल्कुल पसंद नहीं रहती। அறிவு இருக்கு. हमें अक्ल नहीं रहती। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குன்னா பாருங்க, அதுக்கு உண்டான எல்லா தேவையும் சந்திக்க முடியாத கடவுளை நம்ம செய்வோம். अगर देखिए हमारे घर पे कुछ शादी है तो उसके लिए हम सारा चीजों हम पूरा तैयारी करते हैं, ஆனா அந்த கர்த்தருடைய வீட்டை மட்டும் लेकिन प्रभु के घर पे நினைச்சு பார்க்கறது கிடையாது. हम कभी याद नहीं करते, மறந்து वो भूल जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, प्रभु कह रहा है तो अपने परमेश्वर के स्मरण करना। இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல इस दुनिया में जो तुझे हुआ है, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தியும் அந்த பலனை கொடுத்தவர் தேவன். जो तुझे धन दौलत की ताकत दिया हुआ वो परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हैं? ஏன்னா தேவனால தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம். क्योंकि हम प्रभु से ही हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதானே? ऐसे है ना? தேவனால சிருஷ்டிக்கப்பட்டோமா அல்லது நம்முடைய தாய் தகப்பனால அல்லது
நமக்கு பிரியமானவர்களால் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம். क्या हम प्रभु से सृष्ट किए गए हैं या अपने दोस्तों से या अपने सगे वाले से? யாரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? हम किन से सृष्ट किया है? தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர்களின் 17ஆம் அதிகாரம் 26 நாம் எடுத்துக்கொள்வோம். हम एक्ट्स की किताब निकाल के पढ़ेंगे. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் பணி 17ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. हम அப்போஸ்தலர் 17:26 आज सर्वदिन में हम निकाल के पढ़ेंगे. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணி பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்புகள் எல்லைகளையும் ஆண்டவர் தான் நமக்கு எல்லையை பார்த்து கொடுக்கிறார். प्रभु यीशु ही हमें एक रास्ता दिया रहता है. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால தோன்ற பண்ணியிருக்கிறார். सभी लोगों को प्रभु ने एक ही खून से बनाया. ஆதாம் வந்து உருவாக்கி आदम से लेकर அப்படியே பழுகி பெருகி वैसे हमें पूरा आगे ले ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார்கள். यीशु के कीमती लहू से वो हमें ले लिया. அந்த ஆதாம் செய்த பாவ சாபம்லாம் நீங்கி वो आदम ने किया वो सारा पाप श्राप को முன் निकाल दिया. தீர்மானிக்கப்பட்ட காலங்களை जैसे कि पहले அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். पहले की हमारे दिन और हमारे रहने के स्थान भी प्रभु ने चुन के लिया. எப்படியாவது கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாது என்ன செய்யணும் கண்டுபிடிக்கத்தக்கதாக जैसे कि प्रभु परमेश्वर को अंधे की तरह भी वो जान ले. தேவன் யார் என்பதை எப்படியாவது தடவியாது என்ன செய்யணுமா परमेश्वर कौन कैसा है करके कैसे भी अंधे की तरह भी हमें கண்டுபிடிக்கணும். जानना होता है. அலையிலா हालेलुया. இன்னைக்கு கண்ணு இருந்து நிறைய பேர் குருடரா இருக்காங்க. आज बहुत लोग की आंख है फिर भी वे अंधे हैं. மண்ணு மரம் மட்டை எதுக்காவது என்ன செய்றாங்க அந்த ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவங்களை தொழுது கொண்டிருக்கிறாங்க. वे आज आंख है लेकिन तो फिर भी किसी भी मट्टी पत्थर को लोग मानते रहते हैं. சிருஷ்டிகரை மறந்துட்டாங்க. जो सृष्ट किया हुआ परमेश्वर को சிருஷ்டிகர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. सृष्ट करने वाला सिर्फ प्रभु எல்லா यीशु. மனுஷருக்கும் ஜீவனை கொடுத்தவர். सभी इंसानों के लिए जीवन दिया है அவரை தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும். और उन्हीं को हम नमाज करना है. இன்னைக்கு எப்படியாவது யாராவது தடவியாவது நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்களா? आज कोई हमें ऐसे भी अंधे की तरह हमें नजर नहीं देखने आएगा. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்படியாக யார் மூலமாவது அந்த நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर ऐसे किसी के द्वारा हमें समाचार बताते जाता है. இயேசு கிறிஸ்து நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. प्रभु यीशु हमें से कोई किसी के दूर नहीं है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம நினைக்கிற மாதிரி அவர் எங்கேயோ தூரமா இருக்கிறார் அல்ல. हम कुछ भी सोचेंगे बहुत दूर है लेकिन ऐसा कभी नहीं. 2 பேர் 3 பேர் எங்க இருக்கிறாங்களோ அங்க நான் நடுவில் இருக்க சொல்றேன். जिधर 2 या 3 व्यक्ति इकट्ठे होते हैं उधर बीच आ जाती है. தாவீதுக்கு அந்த உணர்வுள்ள இருந்துச்சு. दाऊद के दिल हृदय ऐसे था. நான் சொல்கிறார் கர்த்தரை நான் வலது பக்கத்துல வைத்திருக்கிறேன். वो कहता है कि मैं परमेश्वर को गाये और रखा हूं. அதனால நான் அசைக்கப்படுவதில்லை. इसलिए मैं कभी नहीं हिल सकता. ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். जीवित प्रभु मेरे साथ है. அவர் சொல்கிறார். वो कह रहा है. அல்லேலூயா. हालेलुया. எப்படியாவது ஆண்டவரை தேடணும் அவ்வளவுதான். कैसे भी हम प्रभु को दूर लेने हैं. 27 வாசிங்க 17-27 அப்போஸ்தலர் பணி 17ஆம் அதிகாரம். கர்த்தராகிய தம்மை அவர் கடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடுபடிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அல்லேலூயா. ஏன்னா நம்மில் அவருக்கு ஒருவர் தூரமான தெய்வமே அல்ல. क्योंकि वो किसी के लिए दूर नहीं है. ஆண்டவர் சொன்னார் என்னை நோக்கி கூப்பிடு. वो परमेश्वर कह रहा है कि मेरे ओर देखकर पुकार. ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. मेरी तकलीफ में तू मेरे ओर पुकार. நீ அறியாதது எட்டாதமான உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். जो तुम नहीं जानते आज कार्य में तुझे बताऊंगा. அல்லேலூயா. हालेलुया. அவரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் சொல்றார். आमोस कह रहा है कि उन्हें ढूंढो तभी तुम बचोगे. கர்த்தரை தேடணும். प्रभु को हम ढूंढनी है. அல்லேலூயா. हालेलुया. அவரை தேடினா நம்ம பிழைப்போம். जब हम उनको ढूंढेंगे तभी हम बच सकते हैं. அந்த வருஷத்துல முதல் தேதியில பாத்தீங்கன்னா நியூ இயர்ல எல்லா இடங்களையும் கிளப்பும் குடி போதைகளையும் அந்த சினிமா ஸ்டார்களையும் தேடி எல்லாம் அவமானம் தான் அடைவாங்க. देखो साल के पहले के दिन में सारे लोग क्लब नहीं तो शराब में नशे में किसी के पीछे पड़ के खराब हो जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஆனா கர்த்தரை தேடணும். पर परमेश्वर को ढूंढना है. தேவனால உண்டாக்கப்பட்டவர்கள் प्रभु से जो बने தேவனுடைய हैं பிள்ளைங்க प्रभु के बच्चे கர்த்தரை தேடுவாங்க. वे प्रभु को ही ढूंढेंगे. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? क्या प्रभु मुझे आशीष என் नहीं குடும்பத்தை देगा? நினைத்து பார்க்க மாட்டாரா? क्या मेरा परिवार ஆண்டவரே இந்த வருஷம் நீர் எங்களோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்க. परमेश्वर इस साल में मेरे साथ रह के मुझे आशीष दे. ஏன் கடவுளை நாம் தேடணும்? क्यों प्रभु को ढूंढना है? நாம் அவர் கூட தான் பிழைக்கிறோம். हम उनसे ही बचते हैं. அதனால தான் அசைக்கிறோம். उनसे हम मिलते हैं. எத்தனை பேர் நரம்பு பிடிச்சு போச்சு அசைய முடியாம இருக்கிறாங்க. आज कई सारे लोग ऐसे नस पकड़ के वेले हिल भी नहीं पाते.
நாம் இங்க இருக்கிறோம்னா अगर आप इधर बैठे அது हैं கர்த்தருடைய கிருபை. तो प्रभु का कृपा எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? इधर विश्वास करते हैं இவ்வளோ பேர் வருவாங்க. कि बहुत लोग आएंगे கிறிஸ்மஸ் சொல்றப்ப நிறைய பேர் வந்தாங்க. क्रिसमस के दिन में भी देखो बहुत लोग आते हैं அப்படியே உண்மை உத்தமமா இருக்காம நடிப்பாங்க. वे ऐसे नाटक करेंगे जैसे कि सच्चाई से रहते हैं ஹalleluya. हालेलुया அந்த உண்மையானவங்களை எப்ப பார்க்கலாம்னா पर वो सच्चा जीवन वाले को आप कभी देख सकते हैं ஞாயிற்றுக்கிழமை நன்றி மறவாதபடிக்கு அவருடைய சமூகத்துல முன்கூட்டியே வந்து காத்திருக்கிறவங்க மட்டும்தான் நன்றி நிறைந்த நல்ல இருதயம். जो संडे के दिन प्रभु के स्टार्ट पे एकदम अच्छे रीति से बराबर समय पे जो आता है वही अच्छी एक दिल हो सकता है தேவைக்கு மட்டும் நம்ம கர்த்தரை தேடுறோம்னா அது எல்லா மனுஷரை காட்டிலும் அவர்கள் இன்னைக்கு மட்டும் தேடுகிறவர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. जो अपने जरूरी के लिए सिर्फ परमेश्वर को ढूंढता है तो वो श्रापित इंसान है தேவைக்கு மட்டும் கடவுளை தேடக்கூடாது. सिर्फ अपने जरूरी के लिए नहीं தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். जो जरूरी है वो प्रभु संभालेगा எத்தனை பேர் விசுவாசி? कितने विश्वास करते हैं ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சோதிச்சார். अब्राहम के पास परमेश्वर ने परीक्षा किया அவன் ஏன் மேல அன்பு வச்சிருக்கானா? क्या वो मेरे ऊपर प्रेम रखा है பிள்ளை மேல அன்பு வச்சிருக்கான். या अपने बच्चे के ऊपर ஆனா ஆபிரகாம் உத்தமமான மனுஷன். पर अब्राहम का हम देखते हैं वो बहुत उन्नति था கர்த்தர் சொன்னார், ஒரே பேரான குமாரனை கொண்டு வந்து பணிபடுத்த வை. प्रभु ने बोला तेरा एक ही जो बेटा है वो मुझे ले आके बलि दे ஆனா அவன் யாருக்கும் செவி கொடுக்கல. पर उसने किसी का बात नहीं सुना கர்த்தருக்கு மட்டும் செவி கொடுத்தான். सिर्फ प्रभु की बात सुनकर மனைவி கிட்ட சொன்னா என்ன ஆகும்? अगर वो पत्नी को बोला रहेगा तो क्या होगा மனைவி கூப்பாடு போட்டு பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாம் சொந்தம் ஜாதி ஜனம்லாம் சொல்லி நிறுத்திடுவான். उसके पत्नी इतना चिल्लाने लगेगा सारा आजू बाजू के लोग को बुलाएगा सारा लोग देख அவன் கர்த்தருக்கு பயப்படுற நல்ல மனுஷனா இருந்தான். वो प्रभु के डरने वाला एक अच्छा इंसान எத்தனை சோதனை வந்தாலும் பரவாயில்ல. जितनी भी समस्या आने दो 100 வயசுல கர்த்தர் குழந்தை கொடுத்தாருன்னா उसके 100 उम्र में प्रभु ने बच्चा ஏன் दिया அதை மீட்டு கொடுக்க மாட்டேன்? तो क्यों परमेश्वर मुझे वापस नहीं அவர் देगा தான் பலி கேட்கிறார். क्या वही मेरे पास बलि ஒரே देने का பேரான குமாரன், वो बोल रहा है कि मेरा एक ही बेटा நேசகுமாரன், मेरा एक ही जो செல்ல பிள்ளை. मेरा एक ही पाला है கர்த்தர் ரெண்டு கேட்டதும் உடனே கொண்டு பலிபடுத்த கிடையாது. और प्रभु मांगा बोल के उसने तुरंत ले जाके बलि देने के लिए गया கர்த்தர் அங்க அவனுக்கு தரிசனமாகி சொன்னார். और प्रभु उधर दर्शन में आकर ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16 17 வாசிப்போம். हम जेनेसिस की किताब निकाल के पढ़ेंगे நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராம. இதை நம்ம இணையத்தில் நம்ம வச்சுக்குவோம் அந்த வார்த்தையை. கர்த்தர் நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பாரா? உன் பிள்ளை தப்பு பண்ணுது, என் பிள்ளை யோக்கியம் சொல்லுவோம். अगर हमारे बच्चे कुछ गलती करते तो हम तुरंत झगड़ने के लिए जाते உன் பிள்ளை வீணா போறான்னு சொன்னா अगर तुम्हारा बेटा ठीक नहीं बोलेंगे உங்களுக்கு வேலை हाँ तुम्हें दूसरा कुछ काम नहीं அப்படின்னு சொல்லுவோம். ऐसे हम कहेंगे ना பிள்ளைங்க சத்து தான் செவி கொடுப்போம். तो बच्चे लोग की बात हम सुनेंगे கடவுளுடைய சத்து செவி கொடுக்க மாட்டோம். प्रभु की बात हम कभी नहीं தேவன் நல்ல சாட்சி கொடுக்கிறார். इधर परमेश्वर अच्छा एक गवाही புத்திரன் என்றும் तेरा एक ही जो पाला ஏக சுதன் और तेरा जो प्रेम बेटा என்று பாராமல் ऐसा मत देख அவனை ஒப்பு கொடுத்தியே, தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தியே. ஹalleluya. எத்தனை பேர் பிள்ளைகளை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கிறீங்க? कितने लोग अपने बच्चे लोग को प्रभु के लिए तुम साथ हो ஹalleluya. हालेलुया நம்ம பிள்ளைகளை துர்வாசனைக்கு வீணா போறதுக்கும் காசு சம்பாதிக்கிறதுக்கும் இல்லையா வாலிப வயசுல கர்த்தரை தேட வேண்டிய கர்த்தர் சொல்றாரு வாலிப வயசுல நீ தேவனை தேடதான் ஆசிரமா இருக்க முடியும். अपने बच्चे लोग को आप खराब रास्ते में खराब बात में भेज जाते हैं कि ताकि शराब करे नशा करे उस मार्ग में हम भेज देते हैं பிள்ளைகள் கொண்டு வந்து வாலிப வயசுல கர்த்தரை தேட வேண்டிய வயசுல கொண்டு வந்து காசு கொடுத்துச்சுன்னா அதை வாங்கிட்டு பரவாயில்ல நீ எப்படி வேணா போடா அப்படின்னாங்க. तो जवानी उम्र में हम उसके हाथ में पैसा देते हैं तो किधर भी जा कुछ भी खा कुछ भी कर में कुछ नहीं पूछे करके बोलेंगे तो खराब मार्ग में जाएगा ஹalleluya. हालेलुया ஒரு வாலிப சகோதரியுடைய சாட்சி சொன்னேன். एक बहन जी ने ऐसा एक गवाही बताया பிரதர் நான் கேட்டு போனதுக்கு எங்க அம்மா தான் காரணம். ब्रदर मैं जो अभी खराब हुआ है तो मेरा माँ कारण है நான் சொன்னேன் என்ன நீ அப்படி சொல்றீங்க? तो हमने पूछा क्या ऐसा कारण செபிக்கிற குடும்பத்துல இருக்க நீ तुम तो प्रार्थना वाले எப்படி கட்டுவான? तुमको कैसा ऐसी हालत है எங்க அம்மா வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொன்னாங்க. मेरी माँ बोलता है कि तू काम पे जा कमा के ले आ நான் படிச்சிட்டு இருக்கேன். मैं पढ़ती हूँ நல்ல காசு பணம் இருக்கு. मुझे अच्छा पैसे நான் ஒரே மகன் தான். मैं एक ही बेटी हूँ நீ பணம் காசு கொண்டு எங்க போக போற? तू पैसे लेकर कहाँ जा सकती है நான் நல்லா படிச்சு முடிச்சோன்னா வேலைக்கு போறேன். मैं अच्छा पढ़ के लिखने के बाद मैं पढ़ा काम के लिए जाएगा அப்படியே உன்னை கடவுள் பட்டியா போட்டாரு. जब परमेश्वर ऐसा भूखा छोड़ा है அம்மா நான் ஜபத்துல இருக்கணும், मम्मी नहीं मुझे प्रार्थना में रहना பாட்டு பாடணும், मुझे गाना गाना தேவ ஜனங்களோடு துதிக்கணும். मैं प्रभु के साथ रहना है அங்க பாம்பே போயிட்டா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆலயம் சுத்தம் பண்றதுலயும் ஜோடிக்கிறதுலயும் ரொம்ப கண்ணு எடுத்து அந்த பொண்ணு. बॉम्बे जाते हुए देखो चर्च का पूरा डेकोरेशन करना चर्च में पूरा काम करना वो बहुत पहले நான் रहता சொன்னேன் அந்த முன்னாடி எவ்வளவு வல்லமையா இருப்ப, तो हम उसको पूछे तुम पहले कितनी अच्छी रही இப்ப ஏன் இப்படி இருக்கிற? अभी क्यों ऐसे हो இது எங்க அம்மா தான். वो
वो बोलते हैं कि नहीं ब्रदर मेरा माँ, அவங்க தான் என்னை வந்து வேலைக்கு போன்னு சொன்னாங்க. उनकी वजह से ऐसा हो गया कि वो काम पे जाने के लिए வேலைக்கு போனேன். काम पे गया, நல்ல சிநேகிதர்கள் எனக்கு கிடைச்சாங்க. उधर बुरा दोस्त लोग मिल गया வேலையை விட அதிக காசு கொடுத்தாங்க. और काम से बढ़ के ज्यादा पैसा मिलने लगा, அதனால நான் விழுந்து போனேன். इसलिए मैं उस काम पे गिर गया। இப்ப ஏன் ஜெபம் பண்ற? अभी क्यों प्रार्थना இப்ப करते? ஏன் நீ பாட்டு பாடுற? अभी क्यों तू गाना இப்ப गाती है? ஏன் கத்துன்னு போனீங்க? अगर तो ऐसे ही यीशु के नाम நீ से ஏதாவது பிசினஸ் பண்ண சொன்ன? तुझे कुछ काम करेगा तो क्या करेगा? எனக்கு ஒண்ணும் தெரியல. मुझे कुछ पता नहीं। எங்க அம்மாக்கு தேவை பணம் தான். मेरी माँ को जो जरूर पैसा, நான் எவ்வளவு சொன்னேன். हमें कितना ஒரே बोला, மகன். एक ही बेटी, அம்மாவுடைய பேர் கராக்கா கூட. माँ तुम्हारे नाम खराब नहीं होना। நான் ஜெபம் உண்டு காலேஜ் உண்டுன்னு இருக்கேன். मैं प्रार्थना और कॉलेज जाके मैं आ जाती இப்ப எங்க அம்மாட்ட பணம் கொடுக்குறேன். पर अभी मेरी माँ को मैं पैसा எங்க அம்மா देता हूँ। ஒரு நாள் கூட இந்த காசு எப்படி வந்ததுன்னு கேட்கவே இல்லை. मेरा माँ ने एक भी दिन मुझे नहीं पूछा ये पैसे कैसे आ रहा ஹalleluya. है। ले लिया। என் ஆத்மா நாசப்பட்டு अभी मेरी आत्मा बहुत नष्ट में है அதுக்கு காரணம் யாரு? और उसका कारण क्या எங்க है? அம்மா தான். मेरी माँ। ஹalleluya. ले लिया। முதல்ல மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் पहले देखो इंसान ने पूरा संसार घूम के कुछ தன் भी ஆத்மாவை नहीं लिया। நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் வேணும். अगर आपने आत्मा को खोया तो उसे लाभ क्या? தாவீதுக்கு அந்த உண்மை இருந்துச்சு. दाऊद के पास वो सच्चाई था। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாம்கிட்ட உண்மை இருந்துச்சு. अब्राहम के पास वो सच्चाई था। யாரெல்லாம் உண்மையா நடக்கிறாங்களோ जो कोई सच्चाई से चलते हैं அவங்க பிள்ளைகளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். इनके बच्चे लोग को प्रभु आशीष देगा। தாவீது சாலமோனை ஒவ்வொரு நேரம் சொல்லி விடுவார், உன் தகப்பன் புத்தியை கேள், दाऊद सोलोमन को बोलता है कि तू अपने पिता की बात सुन, தாயின் கட்டளையை கேள். अपनी माँ की बात सुन। அவர் வளர்த்தத பாரு வேறு நடந்ததுனால ஆசீர்வாதாரு. और वो जो मार्ग पे तुझे चलने गया है उसी मार्ग पे இங்க ஆபிரகாம் குறித்து சாட்சி கொடுக்கிறார் கர்த்தர். इधर परमेश्वर ने अब्राहम के बारे में गवाही देता என்ன है। சாட்சி வாசிங்க அது? क्या गवाही है? ஆமா, அந்த வருஷ கடைசியில் அவர் சொல்றார், உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக செய்க. ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும். किसी माँ बाप को देके आप अपने बच्चे लोग के लिए अच्छे सोचिए। ஹalleluya. हालेलुया। அது தம்பி சொன்னான், एक भाई ने कहा நாயகாவில் செவ நடத்துகிற ஒரு சகோதரி வீட்டில் இருக்கிற தம்பி, அவருடைய மகன் जो नायका में प्रेम में आया था और उनका बेटा ने एक बार कहा நீ ஏப்பா ஜெபம்னா தெரியுது ஒரே சண்டை கிட்ட போட்டுருக்கேன். तू क्यों घर पे जाता है तो प्रार्थना करेगा तो लड़ता है। பிரதர், என்னுடைய லைஃப்ல எங்க அம்மா அப்பா கிடையாது. ब्रदर मेरा लाइफ में मेरा माँ बाप बहुत रुकावट करते हैं। நல்ல செருக்கிற குடும்பத்தில் பிறந்திருக்கு. हमने बोला तुम्हारे परिवार अच्छी प्रार्थना உனக்கு என்ன தடை? और तुम्हें क्या रुकावट? நான் சொன்னேன், பிரதர் நான் எலும்பு விடாத படிக்கு கடன் பாரத்தை மேல வச்சிட்டாங்க எங்க அம்மா அப்பா. तो वो बोल रहा है कि मेरे माँ बाप ने सारा खर्च का बोझ मेरे को रखा என்னால ஒவ்வொரு நேரமும் செஞ்சது குறைக்கிறேன். और मैं हर समय मर के जीता हूँ। சம்பாதிக்கிற காசெல்லாம் கடன் போகுது. जो भी कमाता हूँ सारे उधार के लिए खर्च करता हूँ। நான் சகோதரிட்ட சொன்னேன், அது சாபமாச்சே. तो उस भाई को हमने बोला तो ये சின்ன श्राप है। வயசுல வளர்ற வயசுல இவ்வளோ கடன் பாரங்களை வாங்கி வச்சுட்டீங்க. छोटे उम्र बढ़ने का उम्र में तुम अभी तुम फंस गए हो। முன்னாடி எனக்கு தெரியாது பிரதர். ब्रदर पहले मुझे पता नहीं, ஆடம்பரமா சில காரியங்களை செய்தனால मैं पहले सब अपने दिल की मर्जी से ஒண்ணு करता था। கணவர் புத்தியா இருக்கணும், एक मेरा पति ठीक से रहना चाहिए, இல்ல நான் புத்தியா இருக்கணும். नहीं तो मुझे बुद्धि रहना चाहिए। ரெண்டு பேரும் புத்தி இல்லாதனால हम दोनों को अक्ल नहीं था। அப்பவே இந்த கடனை வாங்குறியே, எதுக்கு வாங்குற, ஏன் வாங்குறேன்னு கேட்கணும். तभी जब हम उधार लेने जाते हैं तभी हमें पूछना चाहिए था कि किस लिए ले रहे हो कि आज कह के ले அந்த रहे हो। வாலிப வயசுல இந்த பையன் எதிர்க்க முடியாதபடிக்கு போராட்டம். इसलिए जवानी उम्र में मेरा लड़का आज उठ नहीं सका। பிரதர் என்னால போக முடியல, ब्रदर मुझसे என்னால வேத வாசிக்க முடியல, मुझसे இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பாரங்கள் இருக்கு. इतने सारे बोझ हैं। ஹalleluya. हालेलुया। பிள்ளைகளுக்கு நாம் நல்லதை தான் கொடுக்கணும். हम बच्चे लोग के लिए अच्छे ही सोचेंगे। சிறு வயசுலயே கடன் பாரத்தி நம்ம சுகபோகமா இருக்கிறதுக்காக பிள்ளைகளை சித்திரவதைப்படக்கூடாது. हम अच्छे रीति से अच्छे से रहने के लिए हम अपने बच्चे लोग को नहीं खोना चाहिए। தேவன் என்ன சொல்கிறார்? வாலிப வயசுல உன்னை சிருஷ்டிக்கிறேன் நினை, प्रभु ने बोला अपने जवानी में अपने உன்னை परमेश्वर படைத்த சிருஷ்டிக்கிறேன் நினை என்று சொல்கிறார். मुझे जो सृष्टि किया वो परमेश्वर के स्मरण कर। ஹalleluya. हालेलुया। ஆனா ஆபிரகாம் நல்ல ஒரு தகப்பன். पर अब्राहम को देखो वो बहुत अच्छा एक पिता था। கர்த்தருடைய வேலைக்காக பலிபீடத்துக்கு ரெடியா இருந்தான். प्रभु की सेवा प्रभु के काम के लिए बलि देने के लिए भी உலக तैयार था। பிரமாண காரியங்கள் அவனை ஈடுபட்டார். संसार के कार्य के लिए नहीं। அதனால
அவனுடைய ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது. इसलिए अब्राहम की जो आशीष ईसा को आ गया। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு கர்த்தர் இந்த வருஷத்தை ஆசீர்வதிக்கணும்னா हमें इस साल में अगर प्रभु आशीष देनी है, இந்த வருஷம் 12 மாசமும் கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் கிருபைகள் செய்திருக்கிறார். इस साल में प्रभु हमने किया बहुत सारे भलाई सब। ஹல்லேலூயா. புது வருஷத்துலயாவது ஒரு பொருத்தனை எடுக்கும். नया साल में हमें एक अर्पण करनी है। இனி எங்களுடைய பிள்ளைங்க முகம் கொண்ட மாதிரி எந்த வீணான காரியத்தையும் கடனோ பிரச்சனையோ போராட்டமோ வாழ்க்கை வரக்கூடாது. इसके बाद हमारे बच्चे लोग को दुख दिलाने का तरह किसी भी उदार की चीज या किसी भी बोझ हम नहीं रखें। என் பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்யணும். मेरे बच्चे लोग के लिए हम अच्छे सोचेंगे அதிக பாரங்களை கொடுக்க கூடாது. और ज्यादा बोझ नहीं डालेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி நான் உண்மையாக இருக்கிறேன். ऐसे सच्चाई से रहिए। ஏன் ஆபிரகாம் வாழ்க்கையில 99 வயசு வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை? क्यों अब्राहम के उम्र में क्यों उसे इतना आशीष नहीं था? ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன். प्रभु की आवाज सुनने वाला ஆனா கேட்பான், सुनता है அதுபடி நடக்க மாட்டான். पर उसकी तरह वो चलता नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? अब्राहम के बारे में आप सुनिए हैं? ஹல்லேலூயா. அந்த உண்மை கிடையாது, உத்தமம் கிடையாது. उसके पास सच्चाई नहीं था। ஏதோ ஒரு பிராடு அவனுக்கு இருக்கு. किसी भी एक धोखा उसके पास रहता। உத்தமம் இல்ல. सच्चा नहीं। யாரையாவது ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது அவனுடைய லைஃப்ல, வாழ்க்கையில. किसी को धोखा देना, हराते रहना ये அவன் எத்தனை வயசு வரைக்கும் ஏமாத்தின உங்களுக்கு தெரியுமா? उसका कितना उम्र तक वो ऐसे धोखा எத்தனை வயசு வரைக்கும் அவனுக்கு உண்மை இல்லை உங்களுக்கு தெரியுமா? कितना उम्र तक उसको सच्चाई नहीं था आप जानते யார हैं? சொல்லுங்க. कोई बताइए எத்தனை வயசு? कितनी उम्र? 99 வயசு வரைக்கும் அவனுக்கு உண்மை இல்லை, உத்தமம் இல்லை. 99 उम्र तक उसको बिल्कुल सच्चाई नहीं था। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சொன்னார், प्रभु ने बोला யோசுவா சொன்னார், जब जोशुआ को देखकर कहा, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொடுங்க, आज तुम्हें पवित्र करो, நாளைக்கு மிராக்கிள் நடக்கும். कल तुम्हें एक चमत्कार होगा। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வருஷம் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். इस साल में अपने आप को ठीक करो। சீர்கெட்ட சந்ததியே, जो बिगड़े हुए संतान, சீர்கெட்ட குமார்த்தியே, जो बिगड़े हुए बच्चे लोग, இன்றைக்கு நீங்கள் சீர்படுத்துங்க. तो आज स्थिर हो जाओ। இன்றைக்கு மனதிருங்க, आज तुम मन फिर, நாளைக்கு கர்த்தர் அற்புதம் कल செய்வார். तुझे एक चमत्कार होगा। யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. जोशुआ की किताब हम निकाल के पढ़ेंगे। யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆமா இன்னைக்கு நீங்க பரிசுத்தம், இந்த வருஷத்துல நீங்க பரிசுத்தம் பண்ணி கொடுங்க. எந்த விஷயத்துல நான் வீக்கா இருக்கேன்? तो इस साल में हमें पवित्र करना है, किस कार्य में हम वीक हैं? கர்த்தரை விட்டுட்டு வேற எங்கேயாவது போறோமா? प्रभु को छोड़ के आप दूसरे किसी मार्ग में जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கண்டதே காட்சி கொண்டதே போறன்னு அலையக்கூடாது. जो देखे हुए वही चीज को पकड़ के नहीं बैठना। ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை जीवित प्रभु को जो देने का जो महिमा, விக்கிரங்களுக்கோ உருவங்களுக்கோ கொடுக்க கூடாது. मूर्ति और पूजे के लिए आप नहीं देनी। அப்படிதானே? ஏதாவது கண்டிச்சு சொல்லுது, बाइबल ये कहता है, தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, तो अपने परमेश्वर की स्मरण कर, வானத்திலும் பூமியிலும் आकाश और धरती में எனக்கு ஒப்பான எந்த உருவத்தையும் என்ன செய்யக்கூடாது, வழிபடக்கூடாது. मेरे आगे किसी भी मूर्ति को तो नहीं मानना है। ஹல்லேலூயா. हालेलुया। அவ்வளோ சிறு பிள்ளையில ஞானஸ்தானம் என்ன சொல்லுவாங்க, புதுநன்மை எடுக்கிறதுக்காக வேளாங்கண்ணிக்கு வந்தேன். तो छोटी उम्र में हमने कंपनी लेने के लिए इधर आया था। அப்போ அந்த ஒரு திருப்பர் அங்கே உபதேசம் तो उधर एक फादर ही रहता, உபதேசம் சொல்றாரு, जो उसके बारे में बताने वाले। கேத்தலிக்ல இருந்து வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? புதுநன்மை சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, 10 கற்பனை சொல்லிக் கொடுப்பாங்க. जो 10 आज्ञा हम सिखाया जाता है। உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, तेरा पिता परमेश्वर அவரை एक ही है, தவிர நீ எதையும் என்ன செய்யக்கூடாது, நமஸ்கரிக்க और கூடாது. उनके सिवा और किसी को नहीं मानना है। நான் அவரை பார்த்து திருப்பி கேட்டேன், हमने एक जन को देखकर पूछा, பொய் சொல்ல எனக்கு பிடிக்காது. हमें झूठ बोलना बिल्कुल पसंद नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படியே இது அதெல்லாம் வழிபட சொல்றீங்க. तो क्यों चर्च के अंदर तुम इतना सारा मूर्ति रख के இயேசுடைய मानेंगे? பாட்டி தாத்தா தாப்பன் அது இதுன்னு எல்லாத்தையும் கும்பிட சொல்றீங்க. यीशु का दादा नानी मम्मी पापा करके तुम सबको मानने के लिए कह रहे हैं। அவர் சொன்னார், நீ ரொம்ப பேசாத. तो वो बोल रहा है कि तू ज्यादा मत बोल। அவர் பொய் சொல்லாத இருப்பையாகன்னு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. हमने बोला बाइबल में एक वचन है कि झूठ नहीं कहना है। அப்புறம் மாஸ்டர் அதான் சொல்றோம் तो मास में भी हम यही कहेंगे, இல்லையா? ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன், எல்லாம் வல்ல இறைவனை விசுவாசிக்கிறேன், வானமும் பூமி உண்டாக்கின தேவனை விசுவாசிக்கிறேன். तो हम यही कहेंगे कि एक ही परमेश्वर पे हम विश्वास करते हैं जो आकाश धरती बनाया सर्वश्रेष्ठ। எல்லாம் சொல்லிவிட்டு ये सब हम कहकर அப்புறம் நிறைய உருவங்களை வழிபடுத்தோம்னா फिर बाद में आकर हम ज्यादा सभी मूर्ति को देखकर பைபிள்ல मानेंगे। எந்த பக்கம் எழுதப்படலையே, बाइबल में किसी भी जगह पे नहीं लिखा। தேவன் ஒருவரை மட்டும் தொழுது கொள்வாயாகன்னு இயேசு கிறிஸ்தே பிசாசுகிட்ட சொல்றாரு. प्रभु यीशु ने शैतानी को देखकर बोला, प्रभु यीशु एक का ही हम स्मरण करना।
அப்படி தொழுதுட்டா என்ன நடக்கும்? अगर ऐसे स्मरण करेंगे तो सब होगा। மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் வியாதி வருமா? 4 या 5 पीढ़ी तक हमारे पूरा रोगी पीछा करे। அப்படி இருக்கா? ऐसे लिखा है। யாத்திரை வாசி பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் யாத்திரையாகமம். हम एक्सोडस में निकाल के पढ़ेंगे। மேல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்குள்ள தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை என்ன செய்ய வேண்டாம்? தொட்டு கும்பிடாத, நமஸ்கரிக்கவும் வேண்டாம், அதை சேவிக்கப்பட வேண்டாம். அப்புறம் ஆமா, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான். ஆமா, நிறைய இடங்கள பார்க்கிறோம். அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மிகுந்த ஒழுக்கம் உள்ளவர். உண்மைதான். हालेलुया। ஆனா விக்கிரங்களை மட்டும் வழிபடுறதுல ஆண்டவர் என்ன செய்வார்? எரிச்சல் உள்ள தேவன். हम बहुत जगह में देखते हैं प्रभु दयालु है, प्रेमी है, लेकिन एक जगह में प्रभु बहुत गुस्सा हो जाते हैं। हालेलुया। हालेलुया। அசோல வாசிப்போம். அப்படி உண்டாக்குனா என்ன கிடைக்கும்? பலன் என்ன? வாசி பாருங்க. என்ன யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ, அப்ப நம்ம விக்கிரங்களை உண்டு பண்ணும் பொழுது, அதை வழிபடும் பொழுது யாரை பகைக்கிறோம்? तो मूर्ति को मानते से हम किनके विरोध करते हैं? அம்மாவியா? या मम्मी के? அப்பாவியா? पापा के? மனைவியா? या पत्नी के? புருஷன் பிள்ளையா? या बच्चे पति को? யாரை பகைக்கிறோம்? हम किसके विरोध? தேவனை பகைக்கிறோம். प्रभु के विरोध हम करते हैं। हालेलुया। हालेलुया। பாவம் செய்தா கூட ஈஸியா மன்னிச்சுவார். हम पाप करें तो भी प्रभु हमें आसानी से क्षमा அந்த करते हैं। விக்கிரங்களை உண்டு பண்றது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். पर मूर्ति बनाना और उसे मानना प्रभु को அவருக்கு கோபம் உண்டாகும்படியாக அதை தொட்டு கும்பிடுறது அதை விட பெரிய அடிமை. और उसमें भी प्रभु की गुस्सा आने की तरह हम करते हैं, उससे और भी रोगी। हालेलुया। हालेलुया। ஒரு முறை 4 பேர் சூழ்ந்து நின்றுட்டு நினைச்சாங்க, ஒரு ஊழியக்காரர், நீ இதை வழிபட தான் செய்யணும், இதை ஆராதிக்க தான் வேணும். एक बार एक 4 जन एक सेवका को घूम फिर लिया और आके बोला कि तो ऐसे அவர் முன்னாள் கர்த்தரை நோக்கி பார்த்தார். और उसने घुटने देखकर प्रभु यीशु को देखा। அவருக்கு முன்னாடி 2 பேர் நினைச்சாங்க, தொட்டு கும்பிட்டு ஏஞ்சி போயிட்டார். उसके आगे वाले 2 जन उधर मान के वो लोग चला गया। இவரு மட்டும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டார். अरे जो पासवान सिर्फ उधर बैठ के अन्य भाषा में प्रार्थना करता है। அவங்க துப்பாக்கி வச்சிருக்கான் அவன். और उधर एक जन के पास बंदूक ஒரு था அருவாளை வச்சிருக்கான். और एक जन நீ कोई வழிபடல உன்னை கொல்லாம விடுவேன். वो बोल रहा है कि अगर तू नहीं माना तो तुझे मार दे। வானத்துல ஒரு மின்னல் வந்துச்சு. आकाश से एक बिजली आया அந்த அருவாள் அப்படியே கிருநாடி அவன் மேல விழுந்து கீழே விழுந்தான். और उसके हाथ में जो मूर्ति था वो ऐसे नीचे गिर के तोड़ गया। இவன் துப்பாக்கியில சுடுறான். और ये गन लेके ஒரு குண்டு கூட மேல பாயல. बंदूक लेके शूट करता है, लेकिन அவனுக்கு एक भी கீழே गोली नहीं। விழுந்தா பிக்ஸ் வியாதி மாதிரி வந்து அவனை சுட்டு அலற வச்சிருக்காரு. और उसके अंदर एक लकवा आया और वो ऐसे ही गिर ஒரு पड़ा। அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். और ये अन्य भाषा में प्रार्थना करते गए। கண்ணை முடிச்சு பாக்குறேன். आँख खोलकर ஒரு देखा, துப்பாக்கி கொண்டு படல. एक भी बंदूक की गोली नहीं அந்த लगा அருவாவும் மேல படல. और एक भी गोला नहीं लगा। ஏன்னா நான் வழிபடுற தேவன் ஜீவன் உள்ளது. क्योंकि हम जो मानते हैं परमेश्वर वो सच्चा है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने विश्वास करते हैं? ஹல்லேலூயா. हालेलुया। என்னை கொன்று போட்டாலும் உத்தமத்துல உறுதியாக இருப்பேன். मुझे मार भी दे, मैं प्रभु को छोड़ के कभी नहीं आऊंगा। இந்த உத்தமம் யார்கிட்ட இல்லாம போச்சு? ये सच्चाई किसके पास नहीं था? ஆபிரகாம் இல்ல. अब्राहम के पास। என்ன வாசி பாருங்க. आप पढ़कर देखिए। ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். हम जेनेसिस की किताब निकालेंगे 17ஆம் அதிகாரம் 1ஆம் उनके मन வசனம். में। ம். தரிசனமாகி ம். ம். ஆமா, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசான்? अब्राहम का कितना उम्र? நான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக எப்படி मैं सर्वशक्तिमान प्रभु आपके உத்தமமா இது சொல்றாரு. அவனுக்கு எத்தனை வயசு? ஏறக்குறைய எத்தனை வயசு? எல்லாம் வாசிங்க. எத்தனை வயசு? 99 வயசு. उसका कितना उम्र था? 99। 99 வயசு வரைக்கும் அவன்கிட்ட உண்மை இல்லை, உத்தமம் இல்லை. उसका 99 उम्र तक उसके पास सच्चा जीवन ஆனா है। வேறனால இதெல்லாம் சொல்லாம இருக்க முடியாது. और वो कह रहा है कि मैं ऐसे नहीं रह सकता, வேறனால இதெல்லாம் நிறுத்தாம இருக்க முடியாது. हमें कभी छोड़ नहीं सकते। நான் அப்படிதான் இருப்பேன். मैं ऐसा ही, நான் கோபப்படாம இருக்க முடியாது. मैं गुस्सा करे बिना नहीं रह அது रहा। என் கூட வருது. वो मेरे साथ जन्मा ஆனா है। இப்படி வியாதி வராம என்ன செய்யும்? तो बीमार के सिवा और क्या है? பிரச்சனை வராம என்ன செய்யும்? तो समस्या के सिवा और क्या है? ஹல்லேலூயா. हालेलुया। 99 வயசு வரைக்கும் ஆபிரகாம் கிட்ட கோரா இருந்துகிட்டே இருந்துச்சு. तो 99 उम्र तक उसके पास पूरा कमी ஆனா था। சொன்னார், प्रभु ने बोला இந்த வருஷம் உண்மையா இரு, तो इस साल में सच्चाई से 100 வயசுல உனக்கு குழந்தை கிடைக்கும். 100 उम्र में तुझे बच्चा मिलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் வீடு கட்டல,
हर घर नहीं बांधा, இன்னும் இடம் வாங்கல, और हमने जगह नहीं இன்னும் लिया, தொழில் சரியில்லை, और हमारे धंधा போற नहीं है। இடமெல்லாம் பிழையா இருக்கு. हम जिधर भी जाए हमें पूरा दलीदर आती है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு காசு வருமானம் வருது போகுது. हमें कुछ कमाई हाथ में आता है चली जाता है। நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொன்றும் தேவன் கொடுத்த பலன். तो हम जो भी कमाते हैं वो सब प्रभु से हमें आता है। நாம தேர்ந்தெடுத்தது தேவன். हमें जो चुन के निकाला है परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் என்ன கேட்பாங்க, सब हमसे पूछते हैं, நாங்க கூடாரத்துல ஆரம்பத்துல இருந்து ரசிக்கப்பட்டதுல இருந்து இந்நாள் வரைக்கும் இந்த ஏழைகளுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாங்க. हम जब कलीसिया शुरू किया तब से लेके आज तक किसी भी चीज गरीबियों को हम बांटते जाते हैं। கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செய்தாங்க. प्रभु के बच्चे लोग के लिए कुछ ना करना है जाना है। நான் என்ன பெரிய வள்ளலா, क्या आप इतना बड़े धनवान हैं? இங்க இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி செய்யலாமா? क्या तुम ऐसे हालत में तुम ऐसे कर सकते हो? உங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, तुम्हारे घर पे कितने तकलीफ है, எவ்வளவு பாரம் இருக்கு, कितने सारे எவ்வளவு बोझ है, குழப்பம் இருக்கு. कितनी चिंता है। சொல்லாத கருத்து பாரு. हम बोलते हैं कि ये सब परमेश्वर संभाले। அல்லேலூயா. हालेलुया। நீங்க செய்யலைன்னா உங்க மூலமா கர்த்தர் வேற யாராவது கொண்டு செய்வார். अगर तुम नहीं करते हो तो तुम्हारे सिवा प्रभु और किसी को रखता है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது செய்ய வேண்டிய கடமை. तो प्रभु के बच्चे लोग के लिए ये सब करना प्रभु के कार्य है। நான் ஊழியக்காரனா இருந்தாலும் अगर हम सेवकाई है, வேதத்தை வாசிக்கிறவனா இருந்தாலும் हम சரி, बाइबल पढ़ते அது हैं, எப்படி நடக்கலைங்க, अगर उसके जैसा हम அந்த नहीं चले, பரலோக வாசல்ல நானும் என்ன செய்யணும், போய் கை கட்டி நிக்கணும் ஆண்டவர். स्वर्गीय उधर दरवाजे के पास हमें भी खड़े रहना है। அல்லேலூயா. हालेलुया। பரலோகத்துல உடனே நல்லா ஞானஸ்தானம் எடுத்துட்டு ரசிக்கப்பட்டு சபைக்கு போயிட்டு செத்து போனோன்னா உடனே டைரக்டா ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் மாட்டார். ऐसा नहीं कि हम बपतिस्मा लेके कलीसिया जाते जाते हम ऐसे ही मर जाते हैं तो प्रभु ऐसे स्वर्ग में ले நம்ம செய்யற நன்மை தீமையெல்லாம் அங்க எழுதப்படும். आप जो भी करते हैं भलाई और बुराई को प्रभु लिखते हैं। நன்மை செய்த மேன்மை, अगर हम भलाई करें तो स्वर्ग, தீமை செய்த வாசப்படியில பாவப்படுகிறோம். अगर हम बुराई करेंगे तो हमारे द्वार पे शैतान, நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாம போனா பாவம். भलाई करने के लिए मौका मिलकर भी अगर हम नहीं किया तो वो पाप है। பரலோக வாசல்ல இதான் ஆண்டவர் கேட்பார். स्वर्ग के द्वार पे प्रभु यही हमें पूछेगा। மத்த 25 அதிகாரம் 40 வசனத்தை வாசி. हम मत्ताई की किताब निकाल के पढ़ेंगे। அதுக்கு ராஜா மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்வீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. ஆமா, மிகவும் சிறியவர்களாகிய ஒருவனில் எதை நீங்க செய்வீங்களோ, கர்த்தர் செய்வீங்களோ அது எனக்கே செய்து சொல்றாரு. तो प्रभु कहता है जो तुम गरीब के लिए करोगे वही मेरे लिए किया हुआ जैसे। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எதெல்லாம் நன்மை செய்வீங்களோ जो कोई तुम भलाई करते हो அதெல்லாம் நமக்கு திரும்பி வர ஆசீர்வாதம். वो सब वापस लौटने वाला आशीष है। அல்லேலூயா. हालेलुया। கொடுங்கள் அப்பொழுதுதான் கொடுக்கப்படும் சொல்லிக்கிறேன். जो कभी तुम्हें दिया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய காணிக்கை எனக்கு வர பணங்களையும் நான் ஒரு ஊழியக்கார பார்த்து அவருக்கு பிரசங்கம் பண்ணும்போது கொடுக்கல அல்லது ஏதாவது புறப்பட்டிருந்தேன்னா அவர் எங்களுக்கு கேட்பார். अगर सेवकाई में आते हर दानों को मैं जमा करके दूसरे अगर सेवकाई जब प्रचार करते उसके हम नहीं दिया तो प्रभु हमसे पूछेगा। அல்லேலூயா. हालेलुया। 42 வசனம் வாசிங்க. हम इधर पढ़ेंगे। பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாய் இருந்தேன், காவலர்கள் அழைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. விசாரிக்கணும். அல்லேலூயா. पूछताछ करना है। நாம ரட்சிக்கப்படுகிறது யாரும் விசாரிக்காம இருக்க கூடாது. ऐसा नहीं कि हम उधार लिया ऐसे கஷ்டம், கவலை, பிரச்சனை, போராட்டம் என்ன இருக்கு, तकलीफ चिंता क्या तुम्हें, தேவனத்துல வாங்க, प्रभु के पास உங்களை आइए। ஆசீர்வதிப்பார். प्रभु तुम्हें आशीष என்னை देगा। ஆசீர்வதித்த தேவன் मुझे आशीष दिया प्रभु, உங்களை वो ஆசீர்வதிப்பார். जरूर तुम्हें आशीष என்ன देगा। பலப்படுத்தின தேவன் मुझे जो ताकत உங்களை दिया वो ஆசீர்வதிப்பார். जरूर तुम्हें आशीष देगा। அல்லேலூயா. இந்த ஆபிரகாம்கிட்ட ஏதோ ஒரு பலவீனம் இருந்துச்சு. ये अब्राहम के पास कुछ एक कमी था। 99 வயசு வரைக்கும் 99 उम्र तक இல்லையா, அப்படிதான் எழுதி இல்லையா? ऐसे लिखा है। வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 99 வயசான பிறகு ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு. 99 उम्र में प्रभु दर्शन में आकर நிறைய தரிசனம் கொடுத்தாரு. बहुत सारे दर्शन में प्रभु आया, அவன் தன்னை சீர்படுத்தல, पर अपने आप को सीधा नहीं किया, தன்னை திடப்படுத்தல. अपने आप को सही मार्ग में नहीं दिया। 99 வயசுல நீ இந்த வருஷம் நீ கிளியரா இரு. प्रभु 99 उम्र में कहा उसको அந்த 2020ல நீ கரெக்டா ஆண்டவருக்கு உத்தமமா உண்மையா ஆராதனைக்கு வா. इस 2020 में तो बराबर सही से आराधना में आ जा। அல்லேலூயா. हालेलुया। எல்லாருக்கும் முன்னாடி வந்து பாருங்க. सभी के आगे तो आकर எல்லா ஆராதனையிலும் நான் தவறாம கலந்துட்டேன்னா உங்க டைரியில எழுதுங்க. सभी आराधना
2021 में प्रभु आपको ऊंचा रखेगा। எதிர விசுவாசி कितने विश्वास करते हो? ஹalleluya हालेलुया। எல்லா கரங்களை தட்டி தேவன் जोरदार एक तालियां बजाएं। ஐயோ இப்போ வலிக்கு தலை வலிக்கு கலை வலிக்கு கால வலிக்கு இருக்கோம் हम बार-बार कहते हैं कि हाथ में दर्द, पेट में दर्द, सर दर्द। சம்பாத்தியம் எல்லாம் டாக்டருக்கு போகுது जो भी कमाएंगे सारे கையில ஒரு பணம் தங்க மாட்டேங்குது हाथ में किसी पैसा नहीं रुकता। ஹalleluya हालेलुया। நீ கர்த்தர்ட்ட உண்மையா இருங்க உத்தமமான ஆபிரகாம்ட்ட கர்த்தர் அதான் சொன்னார் 99 நீ கரெக்டா இரு आप परमेश्वर से सच्चाई से रहो। अब्राहम से परमेश्वर ने एक 100 வயசுல உனக்கு அழகான ஒரு குமாரன் தருவார் 99 उम्र में तो सही से रहे, तुझे 100 उम्र में बच्चा दो। பைபிள் இருக்கா क्या बाइबल में है? வாசிங்க ரோமர்ல இருக்கு ரோமர்ல எடுத்துக்கலாம் 4ஆம் அதிகாரம் हम रोमे की किताब निकालेंगे 4ஆம் அதிகாரம் 19 வசனம் அவன் விசுவாசத்தினாலே பலவீனனாய் இருக்கவில்லை. ஆ. அவன் ஏறக்குறைய 100 வயதான ஆமா 100 வயதான போது கர்த்தர் என்ன செய்தார் ஈசாக்கை கொடுத்தார் ஹalleluya हालेलुया। उसके 100 उम्र में प्रभु ने इसहाक को दिया। பாருங்க 99 வயசு வரைக்கும் ஏதோ கர்த்தருக்கு ஊழியம் செய்றேன் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன் கர்த்தருடைய விசுவாசி கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன் நாசனம் பெற்றேன் வேதம் வாசிக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் அவனுக்கு ஏதோ ஒரு பலவீனம் விடல उसको बार-बार कहता रहा कि मैं प्रभु की आवाज सुनता हूँ, मैं प्रभु के साथ हूँ, प्रभु मेरे साथ है, उनकी वचन मानता हूँ। ஒன்னை விட்டாதான் ஒன்னை பிடிக்க முடியும் लेकिन किसी एक को आप छोड़ेंगे तभी हम दूसरे को அவன் ரகசியமா செய்து கொண்டிருந்தான் वो पूरा चुपके से करता था। ஹalleluya हालेलुया। ஆண்டவருக்கு தடையா இருந்துச்சு प्रभु को रुकावट था, விண்ணப்பத்துக்கு தடையா இருந்துச்சு उसकी विनती में रुकावट था। ஹalleluya हालेलुया। நல்லா ரசிக்கப்படணும் கர்த்தர் கேட்டதெல்லாம் கொடுத்தார் जैसे आपने उद्धार पाया वैसे प्रभु ने हमें जो जरूरी है யாரு दे दिया। என்ன சொன்னாலும் சரி कोई भी कुछ भी இந்த कहे, காலை வாங்கி இந்த காலை விட்டு एक कान से सुनना है दूसरे कान से हालेलुया। सुनना है। हालेलुया। அதெல்லாம் கேட்க மாட்டேன் கர்த்தர் என்ன சொல்ல वे सब आप कभी नहीं सुनते हैं। கர்த்தரிடத்துல என்னுடைய பங்கு என்ன प्रभु के पास मेरे बाप क्या நீ है? ஜெபம் अल्लाह प्रार्थना, வேத வாசிப்பு बाइबल पढ़ना, எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்தாலும் சரி कितनी भी बड़ी दोस्ती लेना, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்துல முதல்ல प्रभु के कार्य में पहले आदमी बनना है। அதனால கர்த்தர் எல்லாவற்றிலையும் கர்த்தர் எல்லாத்தையும் நினைக்கிறார் और उसके द्वारा प्रभु हमें हर कार्य में ஒரு आशीर्वाद நன்மையும் குறைபடாது किसी भी चीज में कमी नहीं रहती। அனனிய சபையில பாருங்க अन्य सभा देखो, ரட்சிக்கப்பட்டு जब उद्धार पाया, ஞானஸ்நானம் எடுத்து बपतिस्मा लिया, கர்த்தருக்குள்ள வந்தாங்க मसीह के अंदर आया அவங்க வாழ்க்கையில பாரு और उनके जीवन में देखा பண ஆசை पैसे की आशा। பேர் சொல்லிப்பாரு உனக்கு ஒரு இடம் நல்ல இடம் விற்க போகுது पतरस ने कहा कि तुम्हें अच्छा एक जमीन तुम बेचने वाले हो। இவங்க உடனே கணவனுடைய சொன்னாங்க तुरंत पति पत्नी कह रहे அந்த हैं, இடம் மட்டும் வித்துட்டு நல்ல பணம் வந்துட்டுன்னு अगर वो जमीन बेच गया और अच्छे पैसा आ गया, கர்த்தருக்கு நாங்க இவ்வளவு கொடுப்போம்னு சொன்னாங்க हम प्रभु के लिए इतनी बात कह देंगे। இவரு ஊழியக்காரங்க சரி और ये भी सेविका है, பணம் வரும் प्रार्थना पैसे आएगा, சபை கட்டுவோம் हम कलीसिया बांधेंगे। இன்னும் நாலஞ்சு வந்து வரவங்களுக்கு ரூம்ல கட்டலாம் पैसे आने के बाद हम ऐसे कमरा बांधेंगे இன்னொரு சபையை உருவாக்கலாம் और दूसरा और एक कलीसिया भी बांधेंगे ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் और गरीब लोग को मदद करेंगे। அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் वैसे वो विचार में था। ஆனா அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க और वे दोनों क्या किया, மனைவி அறிய उसके पत्नी जानता है, ஒரு பங்கு எடுத்து அப்படி தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்க उसके पत्नी के सामने एक बार उसमें से अलग किया। இல்லையா हालेलुया। மனைவிட்ட கேட்டான் पत्नी को पूछा இவ்வளவு பணத்தை கொண்டு போய் பேருக்கு விட்டுருமா कि हम इतना पैसा पतरस को देना है, இத்தனை கோடிக்கு வச்சிருக்கு इतने करोड़ में भेजेंगे, இந்த கோடியை வந்து நம்ம தனியா கடவுளுக்குன்னு எடுத்ததை ஒதுக்கி வச்சிருக்கோம் क्या ये करोड़ हम प्रभु के लिए अलग करना है? அப்படின்னு ஒதுக்கி வச்ச போன நேரத்துல वैसे जब निकाल के रखे, பிசாசு சொல்லுது शैतानी कह रहा है, இவ்வளவு பணத்தை சபையில கொடுக்கணுமா क्या इतना पैसा तुम कलीसिया के लिए देना है? மனைவிட்ட கேட்டோன்னே पत्नी को जैसे அது पूछा, நல்ல உண்மை உத்தமமான மனைவி वो बहुत सच्चा दिल से रहता எந்த है। விஷயத்துல किस कार्य में? பிசாசு காரியத்துல மட்டும் உண்மையா शैतान के कार्य में वो सच्चाई से என்னங்க रहता நான் சொல்லலான்னு பார்த்தேன் है। देखो मैं बोलने अभी मैं நீங்க सोच சொல்லிட்டீங்க பாருங்க और आपने बोल दिया। நம்ம ரெண்டு பேரும் எப்படியும் எவ்வளவு ஒருமனமா இருக்கு हमारे दोनों के दिन कितने एक ही तरह। இதை போய் ஊழியர்கிட்ட கொடுக்கணுமா क्या हम ये पैसे सेवका के पास, மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துக் கொண்டான் उसकी पत्नी के सामने उसने उसमें से एक बार निकाला। ஹalleluya हालेलुया। நடந்தது என்ன क्या हुआ? ரெண்டு பேரும் வந்து பொய் சொல்ற நிலைமை அது உத்தமம் போயிட்டு और दोनों झूठ कहने लगा, उधर सच्चाई चला। ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எல்லாரும் பவரா வல்லமையா இருந்தாங்க और देखो उधर पूरा वो लोग प्रार्थना के लोग जैसे रहते थे, उन लोग के நடந்து सामने போகும்போதே அற்புதம் நடந்துச்சு वे लोग चल के जाते समय एक आग आता, ஆடையை தொட்டு अनेक பேர் குணமானாங்க कपड़े को छूते हुए बहुत चंगा पाते थे। ஆனா पर இந்த ரெண்டு விசுவாசி மாத்திரம் ये दोनों जो विश्वासी है, மனம் திரும்பல वे लोग मन नहीं फिरा। அவாசிக்க 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும்
அவருடைய மனைவியாகிய சபீரரும் தாங்கள் காணியாட்சியை விற்றார்கள். அல்லேலூயா. அற்புதம் நடந்துச்சு. चमत्कार हो गया। பேதுரு ஜெபம் பண்ணாரு, காரியம் நடந்துச்சு. पतरस ने प्रार्थना किया, ஆனா கர்த்தருக்கு சொன்ன மாதிரி கொடுக்கணும்ல. पर जैसा प्रभु के सामने कहा वैसे करना है। அல்லேலூயா. हालेलुया। வாசி பார்த்து வசனம். தன் மனைவி அறிய அவன் கிரயத்துல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தான். ரெண்டு பேர் கணவன் மனைவி எல்லாம் தூர ஆலோசனை சொல்லி எடுத்துட்டாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் வித்திச்சு சொல்லு, ஏன் போய் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இதெல்லாம். அல்லேலூயா. आके जोड़ के लगा कि इतना ही भेजा है, क्यों उनको जाके हमें इतनी देनी है। ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுக்கிட்டாங்க. एक भाग उन्होंने निकाला। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்துல ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தவானிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பின. அல்லேலூயா. हालेलुया। பேதுரு கேட்கிற ஊழியக்கார், पतरस सेवकाई को देखकर कह रहा, சாத்தான் உன் இதயத்தை நிரப்பிட்டு. शैतानी ने तुम्हारे सेवकाई அன்றைக்கு இயேசுவோடு இருந்த யூதாஸ்குள்ள சாத்தான் புகுந்தான். तभी यीशु के साथ जो जुदास रहता था उसके अंदर शैतानी आ गई। ஊழியக்காரை காட்டுக் கொடுக்கும்படியாக, सेवका जो परमेश्वर ஊழியக்காரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக, परमेश्वर की झूठा इल्जाम लगाने, ஊழியக்காரை விட்டு பின்மாற்றம் அடையும்படியாக प्रभु को छोड़ के पीछे हटने, யூதாஸ்குள்ள துராலோசனை சாத்தான் புகுந்தான். जुदास के अंदर शैतानी आया। இன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருக்கிற அனனியா சபையாக்குள்ள சாத்தான் புகுந்தான். आज प्रार्थना वाले के दिन में रहने हमारे अंदर, इनके अंदर कैसे शैतानी आया? கிரியத்தை நிரப்பணும். शैतानी भर गया। கத்தர்படி கொடுக்கணுமா, क्या परमेश्वर के लिए देना है? நீனே வச்சு வச்சுக்கோ. तो अपने अपने के लिए रख ले। அல்லேலூயா. हालेलुया। உன்னை நம்பி ஏதாவது ஒரு ஆத்மா வருமா? क्या उसके ऊपर भरोसा करके कोई आत्मा आएगा? அல்லேலூயா. हालेलुया। உண்மை உத்தமம் முக்கியம். सच्चाई हमें बिल्कुल जरूरी है। தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்கணும், परमेश्वर का जो है प्रभु को देना है, கர்த்தருடையதை கர்த்தர் கொடுக்கணும். परमेश्वर का जो है परमेश्वर के लिए देना है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்குரியது ஆலயம் கட்டுறது, ஊழியக்காரர் கொடுக்கிறது, இந்த சபையில் உள்ள பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் சந்திக்கிறது தான் தேவனுக்குரியது. जो परमेश्वर का कार्य कहेंगे तो कलीसिया में जो भी चीज रहता है, बांटना रहता है या कुछ करना रहता है, ये सब कार्य में करना है। தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுன்னு சொன்னார். तो परमेश्वर के कार्य जो भी है उसमें हमें भाग दे देना இன்னொரு பக்கம் அந்த காயின்ஸ் சொன்னார், और दूसरी तरह एक कार्य में कहा, ராஜா கூடியது ராஜா கொடு, राजा जो பூமிக்குரிய ஜனங்களுக்கு கொடு. संसार के लोग के लिए जो நீ कार्य, நன்மை செய்தா அவங்க தான் என்ன செய்வாங்க, அந்த மேன்மை பாராட்டுவாங்க. तू जब भला करेगा तभी तेरे को ऊंचा करेगा। அல்லேலூயா. हालेलुया। நன்மை செய்கிற யாவரும் தேவனிடத்தில் வந்தவர்கள். जो भी भला करते हैं सभी परमेश्वर से आए हुए। ஒரு அம்மா சொன்னாங்க, एक माँ ने कहा, ஆண்டவர் எனக்கு கொடுக்குறதெல்லாம் நான் என்ன செய்றேன், எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறேன். परमेश्वर मुझे जो भी देता है मैं आप लोगों को बात दे देता 4 ஊழியக்காரருக்கு நான் பங்கிட்டு கொடுக்குறேன் हूँ। சொன்னேன். मैं 4 सेवकाओं को बात देता हूँ। நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னுடைய ஆண்டவரிடத்துல நீ உண்மையாயிரு. हमने बोला परमेश्वर के सामने सच्चाई से நீ रहो। எங்க ஞானஸ்நானம் எடுத்த, जी किधर तुमने எங்க ரசிக்கப்பட்ட, किधर तुमने उद्धार நான் पाया? அங்க எடுத்தேன் இங்க எடுத்தேன். तो उन्होंने बोला मैं इधर गया। சரி பரவாயில்ல, இப்ப இருக்கிற சபையிலாவது ஒழுங்கா நீ காணிக்கை கொடு. तो हमने बोला ठीक है चलेगा, लेकिन अभी जिस कलीसिया में उस कलीसिया में நீ பிச்சு பிச்சு கொடுத்தீங்கன்னா பிச்சு பிச்சு தான் ஆசீர்வாதம் வரும். अगर तुम ऐसे 4 भाग बना के देंगे तो तुम्हारे आश्रय भी 4 भाग बनेंगे। அல்லேலூயா. हालेलुया। முழுமையா கொடுத்தா முழுமையா அந்த ஆசீர்வாதத்தை அடையும். अगर पूरा तुम देते हो तो पूरा आशीष पाओगे। இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். इधर थोड़ा उधर थोड़ा। ஒரு சகோதரி மாதம் தவறாம ரூமுக்கு காசு கொடுப்பாங்க. एक बहन जी हर महीने हमारे कमरे के लिए पैसे देते थे। அதுக்கப்புறம் ஒரு மாசம் அவங்க கொடுக்கல. நான் சொன்னேன், ஐயோ ரூம்காரன் கேட்காத அப்படின்னு. और उसके बाद 1 महीना उन्होंने नहीं दिया तो हमने बोला अभी रूम वाला आपसे पूछेगा। ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. एक 4 साल के पहले हुआ। யாரும் என்னமோ சொல்லிட்டாங்க, कोई कुछ कहा बोलकर ரூம் வாடகை கொடுக்காம, वो रूम का भाड़ा का पैसा नहीं दिया, ஆனா அந்த காசுல துணிகளை நிறைய வாங்கி கொடுத்தாங்க. पर उस पैसे में कपड़ा ज्यादा में दिया। கிறிஸ்மஸ் தானே வாங்கி கொடுப்பீங்க, अब बोला क्रिसमस में ही आप लेके देते हो ना, இப்ப ஏன் இப்படி? अभी क्यों? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் இல்லாட்டி வீட்டுல பிரச்சனை, போராட்டம், மருந்து மாத்திரை, ஒரே போராட்டம். बाद में देखेंगे तो उनका बिजनेस में खो गया, पूरा दवा पानी पूरा बहुत सारा ऐसे चिंता में फंस गया। அவன் கேட்டேன், ஏன் இப்படி பிரச்சனைல வருது? हमने पूछा क्यों ये समस्या आ रही? டிவியில ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், नहीं, टीवी में हमने एक प्रचार सुना, ஊழியக்காரருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னார். सेवकाई के हाथ में कभी नहीं நான் दिया। சொன்னேன், அப்ப அந்த ஊழியக்காரருக்கு விட்டு தோணும், तो हमने बोला उस सेवकाई को बुला के மறுபடியும் ஆசீர்வாதம் வரும். तुम्हें आशीष आएगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் என்ன வேதத்துல எழுதி கொடுத்தாரோ அதை அல்லாம வேற ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. तो परमेश्वर ने जो बाइबल में हमें लिख के दिया है उसके सिवा हमें और कोई अलग नहीं कर இந்த सकता। விஷயத்துல அனனியா சபரியா என்ன செய்து ரொம்ப மோசமா இருந்தாங்க. इस कार्य में अनन्या और सबरिया वो दोनों भी बहुत
बहुत पीछा था। அப்பா வாசிப்போம் 4 வசனம். हम पढ़ेंगे அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லை. விற்கிறதுக்கு முன்னாடி நான் அதை கர்த்தர் கொடுப்பேன் அந்த எண்ணம் தான் இருந்துச்சு. விற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிட்டு இவருக்குரியதாக மாறிட்டு. बेचने के पहला प्रभु ने हमें एक बार देगा बोलकर ही उनका मन था, लेकिन बेचने के बाद उनका मन बदल गया। விற்ற பின்பு அது கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? உன் இதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர் என்ன? நீ மனுஷனிடத்துல அல்ல தேவனிடத்துல. ஆமா, நீ ஊழியக்காரர்கிட்ட நீ நினைச்சுக்கிட்ட ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்றேன். ஹalleluya. तुम सोच रहे हो सेवका के सामने तुमने झूठ कहा। ஒரு தம்பி எனக்கு தெரியும், एक बार हमें पता है டிவில நிறைய அந்த பெண்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பான். वो बहुत लड़के लोगों को मैसेज भेजता था। நானும் சொல்றேன், உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, हम उसको बोलते थे நீ உண்மை இல்லை, कुछ तो कमी है, உத்தமம் இல்லை, सच्चा नहीं உங்க है। அப்பா ஜெபிக்கிறவர், तुम्हारे पापा உங்க प्रार्थना அம்மா ஜெபம் பண்றவங்க, और तुम्हारी माँ நீ प्रार्थना தேவனுடைய இடமும் கொடுத்திருக்கிறாங்க, தேவனை வர்ஷிப் பண்றது. और परमेश्वर को तुम प्रार्थना के लिए जगह भी नहीं देते। நீ ஏன் இப்படி இருக்க? तुम क्यों ऐसे रहते हो? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாது. हाँ, ये सब मेरे पास तुम நான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கேன். हम सही रहते எங்க அப்பா என்ன நம்புறாங்க, मेरे पापा क्या எங்க அம்மா என்ன நம்புறாங்க, मेरे माँ में से भरोसा रखा। தேவனை நம்புறது. हमने बोला परमेश्वर ये को ஒத்துக்க. अपना भरोसा नहीं रखा। நீ ஒத்துக்கன்னு சொல்லும்போது ஒத்துக்க மாட்டேன். तू मान ले करके बोला और लेकिन उसने नहीं माना। ஹalleluya. हालेलुया। மெசேஜ் போனது பொண்ணு और पूरा उस लड़की को मैसेज भेजते எல்லா பெண்களும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க. सब लड़कियां एक ही तरह नहीं रहते। ஹalleluya. हालेलुया। அந்த பொண்ணு சொல்லுச்சு 3 லட்சம் கொண்டு வந்து என்கிட்ட கொடு. उसने बोला 3 लाख मेरे पास लेके आ। எல்லாரும் போலீஸ்ல ஒன்று சொல்லிடுவேன். नहीं तो मैं तुझे पुलिस में पकड़ा के देगा। ஹalleluya. हालेलुया। போலீஸ் வந்துச்சு, पुलिस आया, அந்த அம்மா அப்பாவையும் பிடிச்சி ஜெயில வச்சுட்டு उसकी मम्मी पापा को जेल में लेके गया அந்த பையனையும் ஜெயில வச்சுட்டு और उस लड़के को भी ले गया கடைசி வரைக்கும் அவன் தெரிஞ்சது. और तो भी उसने सुधरा नहीं। ஹalleluya. हालेलुया। போலீஸ் கையில பிடிபட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சு ஐயோ இதெல்லாம் தப்பு. पुलिस के हाथ में पकड़ा जाने के बाद उसे अक्ल आया कि ये सब गलत है। நாம் என்னென்ன செய்றோம், தீய வழியெல்லாம் செய்றோம்னா அங்க கண்காணிப்பு கேமரா அதுக்குள்ளேயே இப்ப இருக்க மொபைல் வச்சுக்க வைக்கப்பட்டிருக்கு. ऐसा आज के दिन ऐसे मोबाइल फोन में हम ही नहीं जानते कि हमें ऊपर देख चाक देते रहते। ஹalleluya. हालेलुया। உண்மை இல்லைன்னா நமக்கு உபத்திரம் தான். अगर आप सच्चाई से नहीं तो हमें पूरा समस्या आ जाएगा। உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். सच्चा इंसान पूरा रीति से आशीष पाता है। இவங்க பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க, 5வது வசனம். அனனியா இந்த வார்த்தைகளை ஆமா நீ மனுஷனிடத்துல அல்ல தேவனிடத்துல போய் சொன்னாய் என்று கேட்ட உடனே நெஞ்சுடி வந்துட்டு. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து செய்தான், ஜீவனை வெட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஐயோ நம்ம செய்த தப்பாச்சே, ஒரு பயம் உண்டாகணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகணும். तो इसे सुनने में उसे परमेश्वर की डर आ गया। கோயிலுக்கு ஒன்று திட்டுக்கு அந்த சொல்லுவாங்க. देखो मंदिर में जो रहने वाला बिल्ली चुराने के कभी नहीं डरेगा। आप कहते हैं ஹalleluya. हालेलुया। அதுல ஒரு பயம், இதயத்துல பயம் உண்டாகணும். தேவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் ஜீவனை கொடுக்கும். पहले देखो परमेश्वर के लिए जो डरेंगे वो वही हमें अंत तक ले जाए। ஹalleluya. ஹalleluya. அப்புறம் நாங்க இருந்த வாலிபெல்லாம் ஓடி வந்தாங்க சபையில. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இந்த வாலிபெல்லாம் ஓடியாங்க. फिर उस कलीसिया में रहने वाले सारे जवान उधर भाग आए। அப்படியே துணியில சுற்றி கொண்டு எல்லாம் போய் அடக்கம் பண்றாங்க. वे वैसे लेके जाके उसे कब्रिस्तान 6வது வசனம் வாசிங்க. வாலிபர்கள் எழுந்து அவனை சேலை சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போன அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ள வந்தார். புருஷன் வீடு அந்த என்ன செஞ்சார், ஊழியக்காரர்கிட்ட போய் கொஞ்சம் காணிக்கை கொடுத்துட்டு அவருடைய ஊழியக்காரர் சந்தோஷமா பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி மெதுவா என்ன செய்யற யார் வரா? ஆமா மனைவி வரா. देखो उसका पत्नी फिर लास्ट में आओ आती है कि ताकि हम इस दान देने से सेवका को बहुत आनंद होएगा। ஹalleluya. हालेलुया। அங்க உத்தமம் இல்லை, எப்பவுமே லேட்டா போறது. पर उधर सच्चाई नहीं, हर समय लेट जाना। அங்க வசனத்தை இந்த காதுல வாங்கி இந்த காது விட்டுரு. वचन को एक कान से सुनना दूसरा कान से छोड़ दे। புது வருஷமாவது உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். नया साल में हमें सच्चाई से रहना होगा। இத்தனை மணிக்கு ஆறாதுன்னா அந்த மணிக்கு கரெக்டா உட்காரும். इतना बजे आराधना तो इतना बजे में हमें आपके तैयारी लेनी। புருஷன் செத்து போய் புதைக்கப்பட்டதை கூட அறியலையா மனைவி. उसका पति मर के उसे कब्रिस्तान में रख गया और वो भी जानती नहीं। ஆராதனை முடிஞ்சு புதைச்சி 3 மணி நேரம் கழிச்சு ஏன் கையில தான் காணிக்கை இருக்கு, எப்பனாலும் நம்ம போகலாம். तो आराधना खत्म होने के बाद उसे गाड़ दिया गया था, तभी भी उसने जानी नहीं उसके हाथ में पैसा था। லேட்டா வந்தா लेट आई, நடந்தது என்ன क्या हो गया? வாசிப்போம். ஏறக்குறைய 7வது வசனம். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமே உள்ள வந்தா. நடந்த காரியம் ஒன்றும் தெரியல,
ஐயோ நம்ம மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாரு, நல்லா ஜெபம் பண்ற மாதிரி நடிச்சாரு, பாட்டு பாடுற மாதிரி துதிக்கிற மாதிரி நல்லா கர்த்தருக்கு ஊழியம் செய்யற மாதிரி நடிச்சாரு. ஆனா நம்மள மாட்டிக்கிட்டாரு. இப்ப எங்க அவர் போயிச்சாச்சு. उधर हुए हुए कार्य को नहीं जानते थे कि उसका पति मर गया और उसे गाड़ दिया गया है। அப்புறம் பேர் ஊழியர்கள் கேட்கிறாரு, फिर बाद में सेवक पूछ रहा है அப்ப மாதிரி வேலை உண்மையா வரும். और तभी इसके वो सच्चाई आएगा। பேர் கேட்கிறாரு, பேதுருவை நோக்கி, நிலத்தை இவ்வளவுதானா விட்டீர்கள், எனக்கு சொல் என்றான். ஆமா, பெரிய பொய்காரி அவர். அல்லேலூயா. वो बहुत बड़ी झूठी थी, பெரிய திருடி, वो बहुत बड़ी चोरी थी, குடும்பத்தையே வீணாக்கிட்டார். वो पूरा परिवार को खराब की। அல்லேலூயா. हालेलुया। சில பேர் ஒத்து போவாங்க கணவன் மனைவி, किसी लोग देखो पति पत्नी एक ही तरह रहते हैं, தீமை செய்யறதுல, बुराई करने में, மற்றவங்களுக்கு தீங்கு செய்யறதுல दूसरे के विरोध எல்லாம் ஒத்து போயிடுவாங்க. वे दोनों एक ही तरह रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। துர் ஆலோசனை தேவனுக்கு பிரியமா இருக்காது. दूसरे के विरोध उठना प्रभु को बिल्कुल पसंद नहीं। அல்லேலூயா. हालेलुया। யார் என்ன சொல்ல போ சாத்தான போ. कोई भी कुछ भी कहेंगे शैतान को हम यीशु के नाम से भगाना। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு சாத்தானா ஏவப்படுது. क्योंकि वे सभी शैतानी से துர்காரியங்களை கொண்டு வரதெல்லாம் சாத்தானா. जो भी हमारे खराब बातें ले आते हैं शैतान। அல்லேலூயா. हालेलूया। நீங்க அதெல்லாம் உண்மையா இருக்கு. और उसमें हम யார் என்ன सच्चाई से சொன்னாலும் हम जो भी நான் करें எப்படி இருக்கேன், हम कैसे हैं என் தேவன் அறிவார். मेरे परमेश्वर जानते हैं। தேவனுக்கு முன்பாக உண்மையா உத்தமமா இருந்தாதான் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். परमेश्वर के सामने हम सच्चाई से रहेंगे तभी प्रभु हमें आशीष देगा, கர்த்தர் பாதுகாக்க முடியும். वो हमें संभाल सकता है। முடிஞ்ச அளவுக்கு எந்த மனுஷனுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. जितना भी हो किसी का बुरा नहीं करना है, எந்த மனுஷனுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. किसी भी इंसान को हम कभी बुरा नहीं सोचना है। அல்லேலூயா. हालेलुया। பேதர் கேட்கிறாரு, पतरस पूछता है நிலத்தை எவ்வளவுதான் விட்டீர்கள், क्या तुम अपने जमीन को इतना ही எனக்கு बेच சொல்லுங்க கேட்கிறாரு. मुझे बताओ। அப்பமாவது உண்மை வரும் பார்த்தா लगा कि तभी वो सच बता देंगे, இவ்வளவுதான் சொன்னான். वो बोल सकते थे कि इतना ही। பேதுரு அவனை நோக்கி, வாசிப்போம் 9வது வசனம். கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ ஒரு புருஷனை அடக்கமணியினுடைய கால்கள் வாசப்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். அல்லேலூயா. அப்படியே வந்து செத்து போனான். तो वो भी ऐसे गिर के मर पड़े। அல்லேலூயா. हालेलुया। புருஷனையும் கெடுத்து अपने पति को भी खोकर ஊழியத்துக்கு கொடுக்கறத கொடுக்காம कलीसिया के लिए जो देना தேவ மனுஷனையும் வந்துச்சு. और प्रभु के दास को भी தேவனுக்கு என்ன செய்தார்? உண்மை இல்லாத அப்படினால தேவ கோபாக்கினை அவர் மேல இறங்கியது. परमेश्वर के स्थान में सच्चाई से नहीं था, इसलिए प्रभु का ஏன்னா எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர் கர்த்தர். क्योंकि सभी को जो जीवन देता है परमेश्वर, எல்லா மனுக்குலத்துக்கும் வாழ வைக்கிறவர் தேவன். और सभी इंसान को जिलाता है प्रभु यीशु, எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். और सभी को जो भोजन देता है वो भी சங்கீதம் 145:15 வாசிப்போம். 145 சங்கீதம் 15 வசனம். எல்லாரையும் ரட்சிக்கிறவர், எல்லாரையும் பராமரிக்கிறவர், நமக்கு தயவு பாராட்டுகிறவர், நம்மை உயர்த்துகிறவர் அவர்தான். அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். எல்லா ஜீவனுடைய கண்களும் ஆமா தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்குது. அப்புறம் ஏற்ற வேளையில அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார் பரலோகத்துல இருந்து. அல்லேலூயா. நம்மை படைத்த பரமபிதா, நம்மை உண்டாக்கினவர், நமக்கு கண்டிப்பா ஆகாரத்தை கொடுக்கிறவர் அவர்தான். हमें जो बनाया हुआ वो परम पिता, वो हमें ही वो खिलाएगा और रिश्ता रखेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சாப்பிட முடியாம இருக்காங்க, कितने लोग बिना भोजन से रहते हैं, மருத்துவமனையில இருக்காங்க, हॉस्पिटल में रहते வீட்டுல हैं, இருக்காங்க, घर में रहते हैं, ஏன் சாப்பிட முடியல? कि वे लोग नहीं खा पा रहे। கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடினான், परमेश्वर के समय चुराने से, படைத்தவருக்கு செய்த துரோகத்தினால. परमेश्वर ने किया हुआ विरोधी से, எல்லாம் எனக்கு தெரியும், हम सब जानते हैं। கர்த்தர் தெரியாம விட்டார். परमेश्वर के वे नहीं जानते, கர்த்தருடைய அறிவே அறிவு இருப்பார். और प्रभु को जानना ही अच्छी न्याय அல்லேலூயா. नहीं मानते। தேவனிடத்தில் நம்முடைய உயர்வும் தாழ்வும் கடவுள் இருந்தது. हमारे ऊंचा उठना और सब प्रभु के हाथ में है, எத்தனை பேர் விசுவாசி? बिल्कुल विश्वास करते हैं। அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய உயர்வும் தாழ்வும் கடவுளுடைய கர்த்தர் தான். किसी भी इंसान की ऊंचाई और घटी प्रभु के हाथ में நான் है। அடிக்கடி சொல்லுவேன், அந்த சுமுத்ரா हम बहुत बार कहते हैं சுமுத்ரா இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த மாம்பேர் तो इधर से நிறைய பணம் பாருங்க. और उससे बहुत सारा होता है। கொரோனா டைம்ல வீட்டுல சாப்பிட வழியில் ரொம்ப பிரச்சனை. कोरोना के टाइम पे उनके घर में खाना खाने के लिए வாடகை पैसा नहीं கொடுக்கணும். था, घर का भाड़ा भरना था। நானும் சொல்லிட்டேன், நீ எப்படியா இங்க வந்துருமா, हमने भी बोला कि कैसे भी करके तुम इधर आ நான் தான் जाओ, உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தேன். मैंने तुम्हें इधर लड़का देखा நம்ம दिया, சாப்பிட்டு இங்க வந்துரு, हम जो भी हमने इधर पकाया உனக்கு खाना பின்னாடி ஒரு दिया, வீடை கட்டி கொடுக்குறேன். इधर आ जा, तुझे இங்க இருந்து ஊழியர்கள் पैसे செய்து देते हैं। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
तो इधर आके सेवा कर, प्रभु तुझे ஒரே आशीष விசுவாசம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். और एक ही विश्वास प्रभु मुझे என்ன देगा। பிரச்சனை வந்தாலும் जो भी समस्या आए அவர் என்ன பாம்பிலே கொண்டு போட்டாலும் வரமாட்டேன். वो मुझे बॉम्बे में ही रखेगा, तो चलिए में नहीं நீங்க आएगा। தான் சொன்னீங்க आपने कहा கர்த்தர் பாம்பே கொடுக்கிறார். प्रभु ने बॉम्बे लिया है, சொல்லி ஒரு மாசம் கூட ஆகல, एक भी महीना नहीं, எல்லா லட்ச ரூபாய் கடனும் மாறி போச்சு. सारा लाखों रुपया का कर्ज उनसे मिल இன்னைக்கு गया। அருமையான பங்களா வீட கர்த்தர் கொடுத்தார். आज अच्छा बहुत बड़ा घर उनको प्रभु दिया। அல்லேலூயா. हालेलुया। நாங்க போனா அங்கதான் நம்ம தனியாக பெட்ரூம். और हम जाते तो उधर ही हम रहते हैं, 3 நேரம் நல்ல நேர்த்தியான உணவு, और 3 टाइम का अच्छा खाना पका நல்ல लेते हैं, தண்ணீர் நிறைஞ்ச இடம், बहुत अच्छा पानी भरा हुआ நல்ல जगह, குடுகுடுன்னு இருக்கிற இடம், बहुत अच्छा ठंडा समय, ஓசிலே ஏசி. और उधर पूरा अच्छे बहुत ठंडी लगती है। ஆத்து மக்கள் போய் இப்போ ஒரு 3 மாசம் தான் இருக்கும், 3 மாசம் 2 மாசம் நினைக்கிறேன். கூட்டங்கள் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல நிறவு. देखो उधर जाके 3 ही महीना हुआ रहेगा, लेकिन पूरा आत्मा भरने लगा। அந்த குஜராத்ல முன்னாடி இருந்தது பாம்பேல, पहले बॉम्बे में रहता था, இப்ப குஜராத்ல இருக்கிற अभी वो गुजरात में रह रहा। ஆத்து மக்கள் தேடி வராங்க. सारा आत्मा लोग उधर ढूंढ आते हैं, அற்புதம் நடக்குது. चमत्कार होता है। அல்லேலூயா. हालेलुया। என்னன்னா அந்த பொண்ணுடைய உண்மை உத்தமம். क्योंकि उस लड़की का सच्चाई, எந்த வேலை செஞ்சாலும் சரி किसी भी कार्य करे முதல்ல எடுத்து வைக்க. पहले वो निकाल நான் रखेगा। சொல்றேன், என்னம்மா இது உனக்கு செலவுக்கு வச்சுக்க. हम उनको बोलते हैं कि तो अपने खर्चे के लिए रखा। அப்படி இல்லை பிரதர். नहीं ब्रदर, என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா मुझे अगर परमेश्वर आशीष देना है எனக்கு ஆவிக்குரிய தகப்பனை தரணும். तो मेरे आत्मा के परमेश्वर को கர்த்தர் என்னை வாழ पहले देनी। அந்த கொஞ்சம் சம்பாத்தியம் வாங்கி அதில் கொடுத்ததுக்கு இன்னைக்கு பெரிய லெவலில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். थोड़े कमाई से उन्होंने शुरू किया, आज परमेश्वर ने उधर ऊंचाई में रखा। ஒரு மனுஷனுடைய உயர்வும் தாழ்வும் கட்டுறது. किसी भी इंसान की ऊंचाई और गति परमेश्वर के हाथ में है। அதே பாம்பேல ஒருத்தர் பெரிய கம்பெனி வச்சிருந்தார். उसी बॉम्बे में एक जन बड़ा कंपनी रखा है, கர்த்தருடைய விஷயத்துல மட்டும் குறைவுகள். और प्रभु के कार्य में सिर्फ वो कमी रहे। எந்த கோயில்ல ஏதாவது பிரச்சனை முதல்ல போய் சொல்லக்கூடாது. किसी भी चीज रहने दो, पहले अपना विषय में जाके वो पूरा पढ़ते हैं। சர்ச்சை இல்லை, விக்கிரங்கள். वो पूरा मूर्ति भरा हुआ चर्च है, அதுக்கு முதல்ல நிற்பார். और उधर जाके पहला அன்னைக்கு आके நல்ல बोलता है। அடி மேல அடி வந்து கோடிக்கணக்கான கடன்ல வாழவா சாகவா இருக்கு. आज बहुत सारा उनका प्रभु से ऐसा आ गया है कि बहुत सारा मार लगा, और आज जीना या मरना करके वो सोच रहा இந்த है। உலகத்துல ஒன்றை மட்டும் நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். इस दुनिया में हम सिर्फ एक चीज याद रखना है, ஒரு மனுஷனுடைய உயர்வும் தாழ்வும் கடவுளுடைய கருத்து தான். किसी भी इंसान की ऊंचाई घटे தேவனால தான் குடியிருக்கிறோம், हम उनसे जीते हैं, அவரால் தான் அசைகிறோம், उन्हीं से हम मिलते हैं, அவரால் தான் பிழைக்கிறோம், और विन से हम जीते हैं, அவரால் தான் நாம் இருக்கிறோம். विन से हम रहते हैं। நம்முடைய உயர்வும் தாழ்வும் அவருடைய கருத்து தான். हमारी ऊंचाई घटी उन्हीं के हाथ में है। அல்லேலூயா. அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. हम एक सामुएल की किताब निकाल पढ़ेंगे। ஒன்று சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் அடைய செய்தது. ஆமா, நம்ம கையில பணமே இல்லையா, யாருக்கிட்டயா போய் நம்ம கேட்கிறோம்னா கர்த்தர் தான். நீ உனக்கு கொடுத்த தருணத்துல ஜீவனுள்ள தேவனை நீ தேடாம விக்கிரங்களை தேடணும். அப்படின்னால மனம்போட காசு இருந்தா மனம்போட அடைஞ்ச அப்படின்னால கர்த்தரம் அடைய செய்கிறவர் யார் தான்? हम देखो निर्धन में या गड्ढे में हम चले जाते हैं, तो हम सिर्फ परमेश्वर के नाम लेके बोलते हैं कि परमेश्वर से ऐसे हो गया। எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்னும் ஏழையா இருக்கிறேன், இன்னும் எனக்கு காசு இல்லை, ஆண்டவர் தேவை, இன்னும் எனக்கு பிரச்சனை, என் குடும்பத்துல வியாதி இல்லை, பிரச்சனை போராட்டம் உங்க கண்ணாலேயே நீங்க பாக்குறீங்க. आप अपने आंखों से देखते हैं और बोलते हैं कि मेरे घर में इतना प्रॉब्लम है, मुझे செருதுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. शेरदुल से एक माँ इधर आया, அவங்க நடந்து வரல, वे चल के नहीं, அவங்களை தூக்கி கொண்டு அங்க ஓரமா வச்சாங்க. उनको उठा के इधर ले आ रहा है, கை கால் எல்லாம் பண்ணட்டு போயிருச்சு. उनका हाथ पे पूरा ऐसे किसी काम पे नहीं आ रहा, வாயால திறக்க முடியாது. उनका मुंह भी नहीं खुलता था, பாலை மட்டும் இப்படி தூக்கி இப்படி ஊத்துவாங்க. वो सिर्फ उनको एक ग्लास दूध ऐसे मुंह அதே में அம்மா डालता, அதே அம்மா और वही माँ இந்த வருஷத்துல इस साल இதே வருஷத்துல கர்த்தர் அவங்க எழுந்து நடக்க வேண்டும். यही साल में प्रभु उनको उठ के चलने के लिए किया, கொஞ்ச நாள்ல ஆண்டவர் அற்புதம் செய்தார். थोड़े ही दिन में वो चमत्कार அந்த हुआ। அம்மாவுக்கு செஞ்ச அற்புதம் எனக்கு ஏன் செய்யல? और वो माँ जी के लिए जो किया हुआ चमत्कार இன்னும் ஏன் நான் மருந்து மாத்திரை क्यों और हम दवा पानी கடவுளை தேடாம டாக்டரே தேடிட்டு இருக்கேன்? प्रभु के पीछे नहीं कि डॉक्टर के पीछे चले இது जाते, கடவுளுடைய பனிஷ்மெண்ட். ये परमेश्वर का पनिशमेंट। ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து கேட்டார், प्रभु ने अब्राहम को இந்த देखकर कहा, 2020 கூட நீ திருந்தலைன்னா अगर तू इस 2020 में नहीं सुधरा, 2021 நான் உனக்கு எப்படி ஆசீர்வதிப்பேன்? 2021 में तुझे कैसे आशीष ஆபிரகாம் பார்த்து கேட்டார். अब्राहम को देखकर ஏறக்குறைய 99 வயசுல அவன் மணந்திருக்கிறான். 99 उम्र तो वो मन नहीं फिरता। அல்லேலூயா. हालेलुया। சொன்னார், இன்றைக்கு நீ உண்மையா இரு, तो आज सच्चाई से இன்றைக்கு நீ உத்தமமா இரு. आज तो सच्चाई से 2001 ஒண்ணா
ஹalleluya. हालेलुया அப்போ நியூ இயர் பிரேயர் வந்து புது வருஷம் வெள்ளிக்கிழமை காலையில் தானே, வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கெல்லாம் கரெக்டாக தொடங்கிடும். तो नया साल की आराधना फ्राइडे के दिन पूरा सुबह में चालू हो जाए. இரவில் வைக்கலாம், ஆனால் சொல்லிட்டாங்க 12க்குள்ள முடிச்சிடணுமா. அது பழைய வருஷ ஆராதனை, அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. हम रात को रख सकते हैं लेकिन रात को 12 बजे के पहले रखना है और 12 बजे खत्म करना है, तो पुराना साल हो जाती है. ஹalleluya. हालेलुया சில பேர் கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லி 8 மணிக்கு 10 மணிக்கெல்லாம் முதல் நாள் 24 கொண்டாடி முடிச்சிட்டாங்க. किसी लोग देखो 24 को भी पूरा खत्म किया कि परमेश्वर ने पहले जन्माया करके वो 8 बजे से ही चालू किया. ஆராதனை வந்து ஒரு ஒழுங்கு கிரமம் இருக்கணும், கடவுளுக்கு முன்பாக நாம் செய்யணும். लेकिन आराधना जो प्रभु का आराधना उसे हम सही रीति से करना है बराबर समय पे. புது வருஷம் नया साल எப்பவும் நம்ம 12 மணிக்கு மேலே தான் செய்தியே ஆரம்பிக்கணும். कभी भी 12 बजे के बाद ही हम शुरुआत करते हैं. ஆனால் கவர்மெண்ட் தடை போட்டிருக்காங்க. लेकिन अभी गवर्नमेंट से ऐसा रुकावट है. ஆனால் நாம புது வருஷம் காலையில் 9 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சோம். लेकिन हम नया साल में पहला तारीख को हम सुबह से ही शुरुआत करें நாம் எல்லாம் 9 மணிக்கு தவறாமல் வந்துடும். और 9 बजे सारे लोग आ जाए. இந்த வருஷம் உங்க உத்தமத்தை பார்க்கலாம். और ये साल में हम देखेंगे आपके सच्चाई. புது வருஷமே தவறுனீங்கன்னா अगर नए साल में आप खो जाते हैं. ஹalleluya. हालेलुया வேதவசனம் அதான் சொல்லுது, கர்த்தர் தான் தத்திர அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறோம். யார் தான்? वचन कहता है कि प्रभु परमेश्वर ही दूसरे को ऊंचा करेगा, गति करेगा. நம்முடைய எண்ணத்திலேயோ படத்திலாம் நம்ம உயர முடியாது. हम हमारी ताकत से कभी ऊंचा नहीं हो सकते. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. बाइबल में ऐसे நீங்க लिखा இந்த है வருஷம் உண்மையா இருங்க, इस साल में सच्चाई से रहो, உலகத்திலேயே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். शुरुआत में ही प्रभु आपको आशीष देगा. ஹalleluya. ஹalleluya. ஒன்று சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாம் எடுத்து வாசிங்க. நீங்க நினைக்கிறீங்க இவனால தான் கஷ்டப்பட்டேன், அவனால தான் ஏழையான, இவனால தான் எனக்கு தத்திரமாயிட்டு, இவனால எனக்கு காசு இல்லை, அவன்கிட்ட 100 ரூபா கேட்கிறேன், அவன்கிட்ட 50 ரூபா கேட்கிறேன், அவன்கிட்ட 500 ரூபா கேட்கிறேன், அவன்கிட்ட 1000 ரூபா கேட்கிறேன், அவன்கிட்ட 10,000 கேட்கிறேன், 1 லட்சம். இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹalleluya. हम दूसरे से पैसे किसी के पास पूछने का மனுஷனுடைய உயர்வும் தாழ்வு யாருடைய கருத்து? किसी इंसान की ऊंचाई घटी परमेश्वर के हाथ में. கர்த்தருடைய கருத்து. परमेश्वर के எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி हाथ. சொல்லுங்க. जोरदार ताली बजाओ. அது வாசிப்பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். ஆமென். கர்த்தர் தான் உயர்த்துறவரும் परमेश्वर ही ऊंचा करता है, தாழ்த்துகிறவரும். हाथ दंडी करता है. ஒரு மனுஷன் தான் எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும், அவர் தான் தாழ்த்த, தேவன் தான் உயர்த்துவார், தாழ்த்துவார். किसी भी इंसान को परमेश्वर ही ऊंचा कर सकता है और घटी कर सकता है. ஹalleluya. हालेलुया. அவர் தான் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறார். कोई गरीबी को और कचरे से निकालता है. ஹalleluya. हालेलुया. உலகத்துல உட்கார வைக்கிறவரும் அவர்தான். और उन्नति में बिठाने वाला भी वही है. நீங்க உண்மையா இருக்கீங்கன்னா உங்க வேலையில ஆண்டவர் உயர்த்துவார். अगर आप सच्चाई से रहेंगे तो प्रभु आपको ऊंचा அதை करेगा. வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். और उस रख के हम जान எல்லா सकते हैं. இடங்களையும் உங்களுக்கு பதவி உயர்வு என்ன செய்ய கிடைக்கும். हर जगह में प्रभु आपको एक ऊंचा उन्नति जगह बिठाएगा. ஹalleluya. हालेलुया. வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. बाइबल का वचन ऐसे कहता है. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அவர் அவர் சிறியவனை குடியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவர்களை பிரபுகளோடு உட்கார பண்ணுகிறார். ஹalleluya. ஆமா. கர்த்தர் தான் எளியவனை என்ன செய்றார்? குப்பையிலிருந்து தூசிலிருந்து கர்த்தர் உயர்த்துறார். परमेश्वर ही गरीबी को गरीबीपन से निकालता है ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறார். और राजाओं के साथ बिठाता है. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை நினை. ये परमेश्वर ने कहा तो अपने परमेश्वर की स्मरण कर அவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைச்சு और चलाया हुआ हर मार्ग को तो याद कर. நமக்கு அருமையானவங்க, பிரியமானவங்க, பாஸ்டருங்க, हमारे अच्छे प्रिय लोग, हमारे खास लोग और पास्टर लोग, நிறைய பாஸ்டர்லாம் கொரோனா செத்து போயிட்டாங்க. बहुत सारे पास्टर लोग कोरोना में मर गए. ஹalleluya. हालेलुया. நிறைய பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் செத்து போனாங்க. बड़े बड़े पैसे वाले भी मर गए. அருமையான பாடல்கள், உலகத்துல இலக்கிற பாடல்கள்லாம் செத்து போனாங்க. और अच्छे पूरे संसार में फेमस वाले सिंगर भी मर गए. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பொல்லாப்புல இருந்து கர்த்தர் நம்மை பார்க்கிறார். इतने सारे बुराई से प्रभु ने हमें बचाया. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் பாதுகாத்தாரா? प्रभु ने हमें संभाला. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? इतना हमें कहते हैं. ஹalleluya. இது பெரிய கிருபை. प्रभु एक बड़ा कृपा है. ஹalleluya. हालेलुया. நம்முடைய பணமெல்லாம், நம்முடைய சொத்துலாம் நம்ம யாருக்கு கொடுத்தா கூட அந்த கிருபை நமக்கு கிடைக்காது. हमारे सारे धन दौलत को आप बेच के भी दूसरे किसी के पास देंगे कृपा नहीं मिलेगी. ஆண்டவர் நம்ம கர்சனையாய் பாதுகாத்தார். प्रभु हमें अच्छे से आपके पुतले के समान ஹalleluya. बचाया. எத்தனை அவமானங்கள் சொல்லுங்க. कितने सारे निंदा. யாராவது நம்ம மீட்க வந்தாங்களா? कोई हमें मिलने आया, ஒரு பாவத்துல கையில் கைமா பிடிபட்டா पाप में अगर पकड़ा जाता है எல்லாரும் கல்லறிய வருவாங்க. सभी लोग फंदर से मारने आएंगे. யாரும் மன்னிப்பாங்களா? कोई क्षमा करता है,
परमेश्वर ने कितनी बड़ी इतना बात रोग सुना है। दिया, कितना बड़ी रोग। இயேசு மட்டும் பிறக்கலைன்னா अगर यीशु नहीं जन्मा हुआ रहता நம்ம மூட நம்பிக்கையில தான் இருக்கும். तो हम भी ऐसे बुद्ध के समान रहते। ஹalleluya. हालेलुया। ஆமா, சொந்த பந்தம் என்ன சொல்லுதோ. सगे वाले क्या कहेंगे? ஹalleluya. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில பேர் ரசிக்கப்பட்டு திருந்தாம தான் இருக்காங்க. आज भी देखो उधार पाके भी वे लोग सुधरते नहीं। சொந்தக்காரங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. அவங்களாம் உங்களை ரசிக்க முடியுமா? ये रिश्ते वाले सगे वाले हमें कुछ बोलेंगे इसलिए वो क्या उधार दे सकता है? நம்முடைய அளவு, பணமோ, நம்முடைய சொந்தமோ, ஜாதியோ, ஜனமோ நம்ம ரசிக்கவே முடியாது. हमारे सगे रिश्तेदार हमें कोई कुछ नहीं कर सकता। இயேசு மட்டும் தான் நம்ம ரசித்தார். सिर्फ प्रभु यीशु ही हमें उधार दे सकता है। அவர்தான் ஆயுசு நாட்களை கூட்டுகிறவர். वही हमारे जीवन के दिन को அவர்தான் ஆயுசு நாட்களை நமக்கு வர்த்திக்க பண்ணுகிறவர். वही हमारे जीने वाले दिन को अधिक நமது करता है। காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர் அவர்தான். हमारे हर कार्य को वही पूरा करता है। சங்கீதம் 37 சங்கீதம் 5 வசனம். அவர்தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். वही உங்க हमारे காரியம் कार्य को पूरा करे। ஆமா, இந்த 2020ல உங்க காரியம் வாய்க்கலைன்னா நீங்க உண்மையா இருங்க. ये 2020 में अगर आपके कार्य पूरा नहीं हुआ, संपन्न नहीं हुआ, तो आप सच्चाई से रहना। 2021ல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? அடுத்த வருஷமே உங்களை ஆசீர்வதிப்பார். अगर ये 2020 के तुम अंत में भी अगर सच्चाई से रहोगे तो 2021 में प्रभु तुम्हें ऊंचा उठाएगा। ஹalleluya. हालेलुया। புது வருஷத்துல என்னதான் ஆசீர்வதிக்க போறார்? नया साल में प्रभु मुझे आशीष என்னதான் உயர்த்த போறார்? मुझे ऊंचा करने वाला எத்தனை है। பேர் விசுவாசம் बिल्कुल करீங்க? विश्वास करते हैं। ஹalleluya. என்னதான் மேன்மைப்படுத்த போறார்? प्रभु मुझे ऊंचा करेगा பணம் வாங்காம बिना उधार கை के। நிறைய கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். मेरे हाथ भरा हुआ प्रभु मुझे आशीष ஒரு देगा। செழிப்பை தர போகிறார். एक अच्छी ஒரு आशीष சந்தோஷம் देगा, தர போறார். अच्छी आनंद देगा, சமாதானத்தை தர போறார். अच्छी शांति देगा। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन प्रभु कहता है ஆபிரகாம் கிட்ட கேட்டாரு, जैसे अब्राहम से நீ पूछा உண்மையா இருப்பா? क्या तू सच्चाई से நீ रहेगा? உண்மையா இருப்பியா? क्या तू सच्चाई से रहेगा? அப்ப கை மேல வர மாட்டார். तभी हाथ नहीं ऊंचा होता। ஹalleluya. हालेलुया। ஆராதனை, கர்த்தர் கொடுக்கிற விஷயம், அவரை தேடுறதுல எல்லாம் உண்மையா இருக்கு. आराधना और प्रभु के कार्य में हम सच्चाई से रहना। அவர் இந்த வருஷம் 1 மணி நேரம் ஆராதிக்கிறேன்னு प्रभु मैं आपके समुख पर आकर एक தனி घंटा ஜெபத்தை आराधना செய்யணும். करता हूँ, தனி ஜெபத்தை செய்யற 1 மணி நேரம். अलग प्रार्थना करता हूँ। அடுத்த வருஷம் अगला साल நான் ரெட்டிப்பாம் பேசுறேன். 2 மணி நேரம் கர்த்தருக்காக கொடுக்கணும். मैं 2 गुना ज्यादा 2 घंटा आपके सामने प्रार्थना करता हूँ ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆண்டவர். और 2 गुना आशीष से मुझे அவரை தேடினா போதும், இது எல்லாம் நம்ம தேடியது. हम उन्हें ढूंढे तो बस हमें बाकी सब ढूंढ आता है। எல்லாம் கண்ணை முடிச்சோம். எல்லாம் हम आके बंद रखे सारे प्रार्थना। ஆண்டவரே, இந்த ஆத்மால ஒரு பலத்தாங்க, உன்னதமான வல்லமை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே இந்த சமத்தை நோக்கி இருக்கும்படியாக உங்களுடைய கருத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க தகப்பனே, எங்களை ஆசீர்வதிக்க தகப்பனே. हमें आशीष करो प्रभु, அந்த ஆவியின் வரத்தை தாங்க ஆண்டவரே. आत्मा के वरदान दीजिए, ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க हमें आशीष कीजिए प्रभु, ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை தாங்க. कुछ धन्य என்னை दीजिए, உயர்த்துங்க ஆண்டவரே. हमें ऊंचा என் कीजिए, நன்மையான நிரப்புங்க ஆண்டவரே. आपकी भलाई எல்லாவற்றிலையும் ஜெயித்து தாங்க. हर एक में जय दीजिए प्रभु। நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். हम आपकी ओर देखते हैं। இந்த 12 மாசம் எங்களோடு கூட இருந்து நடத்தியது. इस 12 महीना हमारे साथ लेके चला है। எத்தனையோ